அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். இன்றைய தினம் கொழும்பு பங்கு பெருவத்தினுடைய இந்த இணையவழி கலந்துரையிலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் யாழ்ப்பாண கிளைஞராகிய நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று பங்குச் சந்தையினுடைய கடந்த கால செயலாற்றுகை எவ்வாறு அமைந்திருக்கின்றது, அதே போல எதிர்காலத்திலே எவ்வாறு வாய்ப்புகள் அமையப்பெறும் என்ற தலைப்பிலே இந்த கருத்தரங்கு இடம்பெற இருக்கின்றது. இந்த கருத்தரங்கானது வழமை போல நாங்கள் தமிழ் மொழியிலே ஒவ்வொரு மாதமும் நடாத்தி வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினமும் இந்த கருத்தரங்கு நடத்துவதற்காக நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய கருத்தரங்கை நடத்துவதற்காக எங்களோடு வளவாளராக திரு விசாகன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவர் அநேகமாக உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒருவர். இவர் ஆஷா செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் ஆய்வு பகுதியிலே வைஸ் பிரசிடென்டாக பணிபுரிந்து வருகின்றார். 14 வருடங்களுக்கும் அதிகமாக மூலதன சந்தை துறையிலே அனுபவமும் நிபுணத்துவமும் கொண்ட ஒருவர். ஆரம்ப காலத்திலே இவர் ஒரு பங்கு தரகராகவும் செயற்பட்டவர். ஆகவே இவர் பல்துறை கொண்ட அனுபவம் மிக்க ஒருவராக காணப்படுகின்றார். இவரிடம் உங்களுடைய பங்குச்சந்தை தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் வினாக்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே போல அதே நேரம் உங்களுடைய இந்த வினாக்களை நீங்கள் சாட் பாக்ஸில் டைப் பண்ணுவதன் ஊடாக நாங்கள் இடையிடையே அதற்கான விளக்கங்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சின்னொரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு கேள்வி கேட்டால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். பெயர் குறிப்பிடாமல் நீங்கள் கேள்விகளை கேட்டால் நாங்கள் அதனை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வோம் என்றும் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல நான் இடையே சாட் பாக்ஸின் ஊடாக உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவேன். ஃபீட்பேக் எங்களுடைய இந்த கருத்தரங்கு சம்பந்தமான ஃபீட்பேக் லிங்க். அந்த லிங்கினை நீங்கள் எங்களுக்கு ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை, இந்த கருத்தரங்கு தொடர்பான கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவித்தால் நாங்களும் மேலும் எங்களுடைய எதிர்வரும் கருத்தரங்குகளை மெருகூட்டுவதற்கும் உங்களுக்கு ஏற்ற வகையிலும் அதை செய்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அதே போல இன்றைய தினம் இந்த பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலே இன்றைய நாள் முடிவில் ஓல்ஷியா பிரைஸ் இண்டெக்ஸேஷன் 66.89 புள்ளிகளால் குறைவடைந்து 17,360.19 புள்ளிகளாக காணப்பட்டது. அதே போல S&P ஸ்ரீலங்கா 20 விலை சுட்டியானது 36.38 புள்ளிகளால் குறைவடைந்து 5,155.48 புள்ளிகளாக காணப்பட்டது. மொத்த பொருள்வானது 3.14 பில்லியனாக காணப்பட்ட அதேவேளை மொத்த புரள்வுகளின் எண்ணிக்கை 149 மில்லியன்களாகவும் காணப்பட்டது. இன்றைய தினம் மொத்த மூலதனவாக்கம் 6,229 பில்லியன்களாக காணப்பட்டதோடு இந்த 6,229 ஆனது இந்த வருடாந்த வளர்ச்சியானது 9.37 வீதங்களாக பதிவு செய்துள்ளது. இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விடயத்தை கூற வேண்டும். எதிர்வரும் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3:30க்கு யாழ்ப்பாண கிளையிலே விசாக நேரடியாக கலந்து கொண்டு உங்களுக்கு ஒரு கரண்ட் மார்க்கெட்ஸ் சம்பந்தமான ஒரு கருத்தரங்கினை நடத்துவது, சமகால சந்தையின் போக்குகள் சம்பந்தமாக ஒரு கருத்தரங்கினை நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உங்களில் நிறைய பேர் நேரடியாக விசாகனை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் இருப்பீர்கள். அதே போல நேரடியாக உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் ஒரு பொன்னான வாய்ப்பாக அமைகின்றது. எதிர்வரும் 21ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது வார சனிக்கிழமை 3:30 மணிக்கு எங்களுடைய யாழ்ப்பாண கிளையிலே நாங்கள் அந்த கருத்தரங்கினை நடத்துவதற்கு ஏற்பாடாக இருக்கிறோம். இது ஒரு மிகவும் ஒரு சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்துக்கு விசாகன் வருகிறபடியால் நீங்கள் நேரடியாக வந்து எங்களுடன் அந்த கருத்தரங்கிலே கலந்து அவரிடம் நேரடியாக உங்கள் சந்தேகங்கள், உங்களுடைய பல்வேறுபட்ட பங்குச்சந்தை தொடர்பான அனைத்து கருத்துக்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அதே நேரம் அங்கு வந்து ஒரு லிமிடெட் சீட்ஸ் தான், 50 பேருக்கு தான் நாங்கள் மேக்சிமம் இதனக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய பதிவுகளை நீங்கள் எங்களுக்கு முன்கூட்டியே பதிவு செய்து அந்த வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுமாறும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. ஆகவே இறுதியாக மீண்டும் ஒரு முறை கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக விசாகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும் தொடர்ந்து கருத்துக்களை வழங்குவதற்காக விசாகன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். விசாகன், ஓவர் டு யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதற்கு மகிழ்ச்சி.
நான் நேரடியாக எங்களோட தலைப்புக்குள்ள வரலாம். ஸோ மார்க்கெட்டை பார்த்தோம்னு சொன்னால் என்ன நடக்குதுன்றது இப்ப இந்தியா நாள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் கூட எல்லாமே ரெட் கலர்ல தான் இருக்குது. ஆனா இதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த இந்த சைட்ல இருக்கிற இந்த கிராஃப் இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காலமா மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கல ஒரு கடுமையான வீழ்ச்சி. அது பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் வந்து 17,048 புள்ளிகள் வரைக்கும் இன்றைக்கு மார்னிங் வீழ்ச்சி அடைஞ்சது. ஆனா நான் வீழ்ச்சி அடைக்க கவனிச்சேன்னா ஒரு குறிப்பிடத்தக்க அளவில எந்த ஒரு தனிப்பட்ட பங்கிலையும் உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னா இப்ப ஜான் கீஸா இருக்கலாம், கமர்ஷியல் பேங்கா இருக்கலாம், இதாயும் இருக்கலாம். தனிப்பட்ட ஒரு ஷேர்ல பெரிய வீழ்ச்சி என்று சொல்றதுக்கு இல்ல. பொதுவா எல்லா ஷேர்ஸ்லயும் 2 ரூபா 3 ரூபா 1 ரூபா 2 ரூபா சில விலை கூடின ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தளம்பல் கூடவே இருந்தது. மற்றபடி சின்ன ஷேர்ஸ்ல பெரிய அளவில விலையில வீழ்ச்சி இருக்கையில அடுத்த ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ட்ராப் இருந்தது. அதுக்கு பிறகு மார்க்கெட் ரிகவர் ஆக தொடங்கிட்டது. அப்ப பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு க்ளோஸ் பண்ணிக்கல 66 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணினது. நேற்றைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆனது. வெள்ளிக்கிழமையும் இதே பிரச்சனை தான். ஷாப் ஒரு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிக்க கடுமையான ஒரு வீழ்ச்சி. ஆனா ரிகவர் பண்ணிக்கல பெரிய அளவில் ரிகவர் ஆகல. இன்றைக்கு வந்து ரிகவர் பண்ணது கூட. ஆனா டேர்ன் ஓவர் கொஞ்சம் குறைவா இருந்தது ஃப்ரைடேயை விட. பட் வந்து நாங்க பார்க்க ஓவராலா வேர்ல்ட் மார்க்கெட்ஸும் கூட இன்றைக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான தன்மையில தான் இருக்குது. ஆஹ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த போன வியாழக்கிழமை இந்த இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு அட்டாக் பண்ணினபடியாக அடித்ததால ஈரான்ல முக்கியமான அரசியல் மற்றது விஞ்ஞானிகள் அந்த மாதிரி தலைவர்கள் கொஞ்சம் பேர் அதில் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கணும். ஸோ அதுக்கு பிறகு இது ஒரு சண்டையாக மாறி இருக்குது. அப்ப அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு 3 நாள் இன்றைக்கு திங்கட்கிழமை 4வது நாளாக வந்து இந்த யுத்தம் வந்து ஒரு தீவிரமான ஒரு தன்மை அடைஞ்சு கொண்டிருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நாங்க பார்த்திருப்போம் முதல்ல ரஷ்யா உக்ரைன் சண்டை நடந்தது. அப்ப ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து பொதுவான ஒரு எல்லையை கொண்டிருக்கிற நாடுகள். அதே மாதிரி அதுக்கு பிறகு இஸ்ரேல் வந்து உலகளவும் பாலஸ்தீனத்தோட ஒரு சண்டை நடந்து வந்திருந்தது. பாலஸ்தீனமும் இஸ்ரேல் என்ற ஒரு எல்லை பகுதி. ஆனா வந்து இந்த ஈரான்ன்றது இஸ்ரேல்ல இருந்து சாரி ஈரான் வந்து இஸ்ரேல்ல இருந்து ஏமான தூரத்துல இருக்கிற ஒரு நாடு. ஆனா வந்து இப்ப கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல 2 நாட்டுக்கு முடியல பிரச்சனை இருக்கு. அதை பற்றி தான் நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. அப்ப இதுல உள்ள பிரச்சனை சொன்னா இந்த யுத்தம் தொடர்ந்தது என்று சொன்னால் இது வந்து 2 நாட்டுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைன்றதை தாண்டி சில நாடுகளுக்கு இடையில உள்ள பிரச்சனையா மாறும். ஏனென்றா இப்ப இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற நாடுகள் ஏதாவது ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டி வரும். ஏற்கனவே வந்து சில நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் சில நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியுமான நிலப்பாட்டிலே ஏற்கனவே வந்திருக்கிறோம். அப்ப இந்த யுத்தம் வந்து இன்னும் தீவிரமடைஞ்சது என்று சொன்னால் இந்த நாடுகள் 2 பிரிஞ்சு 2 அணியாட்சி இருக்குல வந்து இது ஒரு சிக்கலுக்குள்ள போகும். அப்ப இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை. இதுல நான் நேற்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி அவசரமாக ஒரு மெசேஜ் ஒன்று சோசியல் மீடியா ட்ரூத் என்று சொல்லப்படுற அதுல வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தவர். அதே அவர் சொல்லியிருக்கிறது வந்து இந்த யுத்தம் வந்து தொடர்றதை விரும்ப இல்லை என்ற மாதிரியும் இதை வந்து முடிஞ்ச விரைவில் நிறுத்தத்துக்கு முயற்சி செய்யற மாதிரியுமான கருத்துக்கள் அதுல இருந்தது. அதுல ஒரு உதாரணத்துக்கு வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தான் தலையிட்டு நிப்பாட்டின மாதிரி இதையும் வந்து நிப்பாட்டுற இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஆனா இன்னும் அதுக்கான சாத்தியப்பாடுகள் இன்னும் தெரியவரே இல்லை. ஆனா இன்றைக்கு உலக பங்கு சந்தைகள் வந்து ஓரளவுக்கு சாதகமான தன்மையை இன்றைக்கு அடைஞ்சிருந்தது. அதுல வந்து எனக்கு இந்த யுத்தம் வந்து நிறுத்தப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதுல ஒரு பங்காக இருக்கலாம். ஆனா இப்ப உலகளவிய ரீதியில பார்க்கலாம் வந்து வேர்ல்ட் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த ட்ரம்ப் வந்த நாள்ல இருந்து இப்ப நாங்க வேற முதலே நாங்க அதை பற்றி இந்த டிஸ்கஷன்ல கதைச்சினாங்க. அவர் வந்த நாள்ல இருந்து ஒரு பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு காலமாகத்தான் இருக்குது. அவர் வந்த நாள்ல இருந்து அவர் செய்யற வேலைகளால தொடர்ந்து மார்க்கெட் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு. ஆனா உலகளாவிய ரீதியில பார்த்தோம்னு சொன்னா அந்த ஒரு ட்ராப் வந்தாலும் டக்குன்னு ரிகவர் ஆகுது. அந்த ஒரு தன்மை இருக்குது. இலங்கை மார்க்கெட் இவ்வளவு காலம் ட்ராப் பண்ணி தான் ரிகவர் ஆகுது இல்லை. ஆனா இந்த முறை வந்து இப்ப இந்த முறைன்னு சொல்றதுக்கு இல்லை. இப்ப ஒரு நான் நினைக்கிறேன் 2019-20க்கு பிறகு வந்து இலங்கை பங்கு சந்தைகளும் கொஞ்சம் விரைவாக ரிகவர் ஆகிற தன்மையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களுக்கு இப்ப கோவிட் பிரச்சனை வந்தது, அதுக்கு பிறகு இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தது, அதுக்கு பிறகு இப்போ அண்மைய பிரச்சனைகள் பார்த்தோம்னு சொன்னா மார்க்கெட் டவுன் ஆகிட்டு ரிகவர் ஆகுது. அந்த வகையில ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அடுத்தது முதலீட்டாளர்கள் பங்கு பெற்றலும் வந்து பங்கு சந்தையில அண்மையில அதிகமாக இருக்குது. அப்ப அந்த விஷயங்கள் எங்களை ஓரளவுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்கள் என்று சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா உள்நாட்டு பொருளாதாரம் மற்றது பாலிடிக்ஸ்.
அரசியல்னு சொல்லி பார்க்கலையும் இப்ப புது அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு ஒரு ஸ்திரமான தன்மைன்னு சொல்லி சொல்லலாம். ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு தன்மை, அதாவது வந்து பொலிட்டிக்கலி ஸ்டேபிள் சொல்லி சொல்லலாம். அரசியல் ரீதியாக வந்து பெரிய மாற்றங்கள் இல்லாமல், கொள்கைகள், அரசாங்கத்தின் கொள்கைகள்லையும் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கேன். அந்த அரசாங்கத்தின் அந்த கொள்கை என்று சொல்லி சொல்றது வந்து பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் அல்லது பாலிசி டிசிஷன்ஸ் சொல்லலாம். அது வந்து அடிக்கடி மாறிக்கொண்டிருந்தேன்னு சொன்னா அதுக்கு வந்து பிரச்சனை. உதாரணத்துக்கு சொன்னா வெஹிக்கிள் இம்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணினது, வெஹிக்கிள் இம்போர்ட்ஸ் செலவு பண்ணி ஒரு 2 நாள் போகையில் அதுக்குள்ள எல்லாரும் வந்து டாக்ஸை குறைக்கணும்ன்ற ஒரு பிரச்சனைக்கு வந்துச்சுனா, அப்ப வெஹிக்கிள் இம்போர்ட்ஸ் செலவு பண்ணி 2 வீக்ஸ்ல இருந்த டாக்ஸை மாத்தினால் அது ஒரு பாலிசி இன்கன்சிஸ்டன்சி, அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு தெளிவில்லாத பார்வை என்ற மாதிரியான கருத்துக்களை போயிருக்கும். ஆனால் அரசாங்கம் வந்து இந்த வரைக்கும் அந்த டாக்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுது. அது முதலே அரசாங்கம் பவருக்கு வர முதல் சில டாக்ஸை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாவே அதை ரிமூவ் பண்ணியிருக்கணும். பட் IMF-ஓட சேர்ந்து இயங்கினோம். அப்ப அந்த அளவில் முதலீட்டாளர்கள் வர்த்தகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. அப்ப அரசியல் ரீதியில வந்து பிசினஸ் ஃப்ரெண்ட்லியா தான் இன்னும் போய்கொண்டு இருக்குது. அடுத்தது வந்து எக்கனாமிக்கலி பார்த்தோம்னு சொன்னால் உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. அதை நான் பிறகு கதை கேட்க வரும். மற்றது ஃபாரின் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் எங்களால தீர்க்கமான ஒரு சப்போர்ட்டை இன்னும் எதிர்பார்க்க முடியல, இன்னும் பார்க்க முடியல. அரசாங்கம் பல நாடுகளோட டிஸ்கஷன், அதாவது வந்து பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு இந்தியா, சைனா, ஜப்பான், அண்மையில ஜெர்மனிக்கும் பிரசிடென்ட் போயிட்டு வந்திருக்கிறார். அப்ப அந்த விஷயங்கள்ல இருந்து எங்களுக்கு சாதகமான அந்த ரியலிஸ்டிக்கான சொல்லுவோம், அதாவது வந்து இப்ப பேச்சளவிலக்கான விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. முக்கியமாக ஜப்பானோட சில அக்ரிமெண்ட்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்கிறோம். இந்தியா சில ப்ரொஜெக்ட்ஸ், மற்ற சைனாவும் அதே மாதிரி இந்த கோர் சிட்டியா இருக்கலாம், இல்லாட்டி வந்து ரிஃபைனரியா இருக்கலாம், சில ப்ரொஜெக்ட்ஸ் வந்து அக்ரி பண்ணியிருக்கோம், இன்னும் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. அப்போ அந்த ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ற நாளுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பெரிய நெகட்டிவான விஷயங்கள் இல்லை. வெளிநாட்டில் ஏற்படுற மாற்றங்கள், முதல்ல சொன்ன மாதிரி இந்த ட்ரம்ப் மற்றது இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைகள் தான் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான விஷயமா இருக்குது. அப்போ நாங்கள் மே மாதம் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, முதல்ல இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் மே மாதத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 1055 புள்ளிகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. 6.7% கிட்டத்தட்ட 6.7% வளர்ச்சி ஏப்ரல் மாதத்தோட ஒப்படைக்கல மே மாதத்துல ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி SNPSலும் வந்து 338 புள்ளிகள் வளர்ச்சி அடைஞ்சது. இப்போ எங்களுக்கு தெரியும் பிப்ரவரி மாதம் தான் ஆக கூடின புள்ளிகள் 17,194 என்று நினைக்கிறேன். அதன் ஆக கூடின புள்ளிகளை அடைஞ்சிருந்தது. 230 வரைக்கும் அதிகரிச்சிருந்தா அன்றைக்கு மார்க்கெட் குறைஞ்சு 194 தான் ஹையஸ்ட் க்ளோசிங் பிரைஸ். ஜனவரி மாத கடைசியில தான் மாதாந்த அடிப்படையில பார்த்தோம்னா ஜனவரி மாத கடைசியில தான் 17,100 புள்ளிகள் அடைஞ்சிருந்தது. இப்ப திருப்பி மார்க்கெட் வந்து அந்த பிரச்சனையோட அப்பாகி பிறகு வந்து இந்த ட்ரம்பின் டாக்ஸ் பிரச்சனையோட 14,600 புள்ளிகள் வரைக்கும் குறைஞ்சு, அதாவது வந்து 17,200ல இருந்து 14,600 புள்ளிகள் வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சு, அதுக்கு பிறகு இன்றைக்கு திருப்பி போன கிழமையில ஆல் டைம் ஹை ரெக்கார்ட் பண்ணி நைட் இன்றைக்கு கொஞ்சம் டவுன் ஆக இருக்குது. அது வந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கும் டவுன் ஆக இருக்குது. அப்ப அந்த மே மாதம் வந்து ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லாம, என்ன ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு போன கிழமை 4 நாள், இன்றைக்கு ஒரு நாள் 5, முதல் ஒரு 5 நாள், இப்போ இன்றைக்கு 16ஆம் தேதியில கிட்டத்தட்ட 10 நாள் ட்ரேடிங் நடந்திருக்குது. அப்ப அதுக்கு முதல் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மே மாதம் டேர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லாட்டி பிரைஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லி சொல்லலாம். அப்போ ஃபாரினை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்திலையும் மே மாதத்திலையும் நெட் ஃபாரின் இன்ஃப்ளோ காணப்படுது. ஒரு சிறிய அளவிலான இன்ஃப்ளோ என்றாலும் அட்லீஸ்ட் சம்திங் என்று சொல்லி சொல்லலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல வந்து எங்களுக்கு அவுட்ஃப்ளோ கொஞ்சம் கூட இருந்தது. அதுக்கு பிறகு வந்து இப்ப ஏப்ரல், மேல இன்ஃப்ளோ, இப்ப ஜூன் மாதம் அவுட்ஃப்ளோவா தான் இன்னும் இருக்கு நினைக்கிறேன். பட் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ட்ரேட் கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவரேஜ் வந்து மே மாதத்துல ட்ரேடிங் கூடி இருக்குது. எப்படியோ மற்றது பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆவரேஜ் டெய்லி டேர்ன் ஓவர், மந்த்லி டேர்ன் ஓவர் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு ஜனவரி தான் இப்போதைக்கு அதிகூடின டேர்ன் ஓவர் வந்து பதிவு செய்யப்பட்டது. 157 பில்லியன் ஒரு மாதத்துல பதிவு செய்யப்பட்டது.
அதுக்கு பிறகு இந்த வருஷம் ஜனவரி மாசம் 140 பில்லியன், அதாவது வந்து இந்த இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு பதிவு செய்யப்பட்ட ஆல் டைம் ஹையை விட ஒரு 17 பில்லியன் குறைவாக இருந்தது ஜனவரி மாதத்துல. அதுக்கு பிறகு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசமும் ஒரு டவுன் ஒன்று வந்தது. என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் மாதத்துல இருந்து இந்த ஜனாதிபதி தேர்தல் அது இது என்று சொல்லி மார்க்கெட் 10,000 இருந்து 17,000 புள்ளிகள் வரைக்கும் ஒரு பாரிய ஒரு வளர்ச்சி ஒன்ற குறுகிய காலத்துல தந்துட்டு இருந்தது. அப்ப அப்படி ஒரு வளர்ச்சி வரைக்குள்ள கொஞ்சம் ஸ்லோவாகிறது ஒரு நார்மலான விஷயம். அதை பற்றி நான் முதலே காய்ச்சிருந்தாங்க. அப்படி ஒரு கூலிங் ஆஃப் சொல்லி சொல்லுவோம், ஒரு செட்டில்மெண்ட் ஒன்று நடந்து அதுக்கு பிறகு இப்ப இந்த ஏப்ரல் மே மாதத்துல ஒரு ரிகவரி வந்து எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியுமா ஒரு ரிகவரி. ஆனா அந்த ரிகவரி வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்கல் உலகளாவிய பிரச்சனைகளால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னும் பார்த்தோம்னு சொன்னா லோக்கலி இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாகத்தான் இன்னும் இருக்குன்னு சொல்லலாம். அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பெருசா மார்க்கெட்டை பற்றி worry பண்ண தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. இப்ப நீங்க இந்த பிப்ரவரி மாதம் இதுல இணைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நான் அப்ப சொன்னா மார்க்கெட் கொஞ்சம் நாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம், இப்ப அவசரப்பட தேவையில்லை, எங்களோட டார்கெட் செப்டம்பரா இருக்கிறது நல்ல சொல்லி நான் இப்பவும் அதே இதெல்லாம் இருக்கேன். நான் ஜூன் மாதத்தை பற்றி பெருசா worry பண்ண இல்லை. நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், லாங் டேர்ம் அண்டாலும் லாங் டேர்மா இல்லாட்டியும் பரவாயில்லை, மார்க்கெட்ல ஒரு இன்வெஸ்டரா இருப்பீங்கன்னு சொன்னா, அதாவது வந்து முதலீடு செய்து கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து ரிட்டர்ன் எடுக்கிற அந்த மாதிரியான ஒரு அஹ், பங்கு பெற்றா இருந்தால் நீங்க உங்களோட டார்கெட்ஸ் வந்து செப்டம்பரை நோக்கி பிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்ப ஜூன் மாதம் வந்து நார்மலா இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஜூன் குவார்ட்டர் கொஞ்சம் ஒரு லோ பெர்ஃபார்மிங் குவார்ட்டர் என்று சொன்னா, ஏப்ரல் மே ஜூன் எடுத்தோம்னு சொன்னா இந்த 3 மாதத்துல லீவுகள் கூட. அப்ப நார்மலா ஜூன் மாத ரிசல்ட்ஸ்ல நாங்க பெருசா எதிர்பார்ப்பு இல்லை எங்களுக்கு. செப்டம்பர் தான் நாங்க நார்மலா எதிர்பார்க்கிறோம் நாங்கள். அப்ப அதை டார்கெட் பண்ணி கூட முதலீட்டு அஹ், திட்டங்களை வந்து நீங்க மேற்கொண்டீங்கன்னு சொன்னா சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ஓஷியா பிரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி 17,661 புள்ளிகள் ஆகக்கூடிய புள்ளிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இது வரைக்கும். போன கிழமையில அது வந்து அடையப்பட்டது. அதே மாதிரி எஸ்என்பிஎஸ்லையும் ஆகக்கூடிய ஆல் டைம் ஹை வந்து 5,286 புள்ளிகள் பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு 130 புள்ளிகள் கிட்டத்தட்ட நேற்றைக்கும் வெள்ளிக்கிழமையுமா இருக்க வேணும். 2 நாள் நெகட்டிவ்ல 130 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. ஆனா ஸ்டில் வந்து இது ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட தான் இன்னும் இருக்குது. ஓஷியா பிரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் தான் ஆகக்கூடிய புள்ளிகள் 17,194, இன்றைக்கு 360 முடிவடைஞ்சிருக்கு. அப்ப இன்றைக்கும் அது வந்து இன்னும் ஆல் டைம் ஹை என்று சொல்லக்கூடிய மட்டத்துல தான் இன்னும் இருக்குது. டெக்னிக்கல் இதை நான் பார்த்தோம்னு சொன்னால் நார்மலா நான் இந்த ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அல்லது ஃபிபனோச்சி எக்ஸ்டென்ஷன் இந்த ரெண்டையும் நான் கூட ஃபாலோ பண்றேன். நார்மலா வந்து இந்த ஷேரா இருக்கலாம், இண்டெக்ஸா இருக்கலாம், ஒரு புள்ளி அடைஞ்சிட்டு அதுல இருந்து கீழே வரைக்குள்ள நாங்க ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து இப்போ எங்களோட ஓல்ஷியா பிரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் ஆல் டைம் ஹை என்று சொல்லப்படுற ஆகக்கூடிய புள்ளிகள்ல ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கோம். அப்ப இதுதான் இது முதலாவது அனுபவம். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் இங்க நாங்க பாவிக்கிறதுக்கு பேர் ஃபிபனோச்சி எக்ஸ்டென்ஷன் சொல்லி சொல்லுவோம். அப்ப இது வந்து ப்ளூம்பர்க்ல ஜென்ரேட் பண்ணப்பட்ட ஒரு கிராஃப். போனகிழமை ஜென்ரேட் பண்ண இன்றைக்கு அதை அப்டேட் பண்ண முடியல. அப்ப போனகிழமை கிராஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 17,137 புள்ளிகள் என்ற மட்டத்துல அதுலதான் இப்போ மார்க்கெட் வந்து இருக்குது. இன்றைக்கு 360 புள்ளிகள்ல இருக்குது. 17,137 புள்ளிகள் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் என்று நான் கருதுறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதத்துல இந்த 137 புள்ளிகளை பிரேக் பண்ண முடியல. பங்கு சந்தை வந்து தாண்டி மேல போக முடியல. 2 தரம் ட்ரை பண்ணிட்டு கீழே வந்துட்டுது. இந்த முறை அதை தாண்டி மேல போயிருக்கு. அப்ப இப்ப இந்த 17,137 புள்ளிகள் வந்து மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ண வேணும். அது ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னா எங்களால ஈஸியா 18,000 புள்ளிகளை அடையலாம். தச்சில இந்த இஸ்ரேல் இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சதுன்னு சொன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி 2 நாட்டுக்குள்ள மட்டும் இருக்கிற யுத்தமா முடியாமல் சில நாடுகள் சம்பந்தப்படுற யுத்தமாக மாறினால் கட்டாயமாக வந்து பங்கு சந்தையில சரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் கூட. அப்ப அந்த ஒரு விஷயத்தை நாங்க நிராகரிக்க முடியாது. இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்ல வந்து நம்மளுடைய ஆரம்பத்தை சொன்ன மாதிரி ஆக குறைஞ்ச புள்ளிகள் வந்து இன்றைக்கு 17,048. அப்ப அந்த சப்போர்ட் லைனை வந்து ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டுது. ஆனா வந்து இன்றைக்கு 48 புள்ளிகள் வரைக்கும் கீழே வந்தாலும் 360 புள்ளிகள்ல க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்ப நாங்க டெக்னிக்கலி ஹாஜம்னு சொன்னால் இந்த கீழே உள்ள சப்போர்ட் லைனை கீழே பிரேக் பண்ணி போட்டு மார்க்கெட் வந்து மேல க்ளோஸ் பண்ணி இருக்குது. அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சிக்னல் அலர்ட் வந்து ஏற்கனவே கொடுத்திருக்குது. அப்போ இன்றைக்கு நைட் நடக்கிற விஷயங்கள் நாளைக்கு என்ன மாதிரியான நியூஸ் வரப்போகுதுன்றது வந்து நிச்சயமாக இதுல தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்.
அப்ப இந்த டெக்னிக்கலை பேஸ் பண்ணி குறுகிய காலத்துல சில நாட்கள் அந்த டே ட்ரேடிங் அதில் செய்கிறார்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்க முக்கியமான நியூஸை வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன மாதிரியான தகவல்கள் இன்றைக்கு இரவுக்கு வருது, இல்லாட்டி நாளைக்கு மார்னிங் என்ன அப்டேட்ஸ்ன்றது கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். எல்லாம் பாசிட்டிவான நியூஸ் எல்லாம் கவலைப்பட தேவையில்லை, மார்க்கெட் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். சில நெகட்டிவ் நியூஸ் இன்றைக்கு வரும்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும். இது வந்து இந்தியா லேட்டஸ்ட் கிராஃப். அது ப்ளூம்பர்க்ல என்னால் அப்ளை பண்ண முடியல. இது வந்து நார்மலா ட்ரேடிங் வியூல எடுத்த ஒரு கிராஃப். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த லைன் வந்து கீழே போயிட்டு வந்திருக்கு. அப்ப இந்த லைன் அடி கீழே போயிட்டு வந்திருக்குன்னு சொன்னா நார்மலா வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். டிக்ளைனிங் ட்ரெண்ட் 2 நாள் மார்க்கெட் டவுன் ஆனது மேல அப்பாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு இரவு பாசிட்டிவான நியூஸ் வந்து வந்ததுன்னு சொன்னால் இது டேர்ன் ஆகிடும். டச்சில் ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும். ரைட். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா மெக்டி வந்து ஒரு செல் சிக்னலை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் நெகட்டிவா இருந்ததுன்னு சொன்னா மெக்டி அந்த டூலின் படிக்கு செல்லிங் வர சான்ஸ் இருக்கு. RSI பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இதுல வந்து இந்த லைன் கிராஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதாவது வந்து மூவிங் ஆவரேஜ் லைனை வந்து RSI லைன் வந்து RSI வந்து அதில் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி கீழே வந்துருக்குது. கொஞ்சம் நெகட்டிவான ஒரு பேரிஷ் சிக்னல் தான் அதை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஓவராலா பார்த்தோம்னு சொன்னா டெக்னிக்கலி வந்து கொஞ்சம் வீக் என்ற மாதிரியான நிலைமை தான் இருக்குது. ஆனா மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் மற்ற ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்லைன்னு சொன்னா தற்காலிகமாக கொஞ்ச நாளைக்கு மார்க்கெட் ஸ்லோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. நினைக்கிறேன் உங்களுக்கு அது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மெக்டி RSI ஃபாலோ பண்றாங்களுக்கு தெரியும். இதுல வந்து தற்காலிகமான ஒரு வீக்னஸ் வந்து காணக்கூடியதாக இருக்குது. இன்னும் செல் அண்ட் சொல்ல முடியாது, செல் ரிகவர் பண்ணல. நாளைக்கு இது மற்ற பக்கம் டேர்ன் பண்ணிச்சுன்னு சொன்னா நோ ப்ராப்ளம். பட் வந்து ஒரு வீக்னஸ் இருக்கு. அடுத்த நாள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மே மாதத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா மே மாதத்துல ஆகக்கூடிய டேர்ன் ஓவர் வந்து HNB தான் வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ப்ரௌன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ற கம்பெனி அவைட்டு இருந்த 10 விதமான HNB ஷேர்ஸை வந்து ஸ்லோன் ஸ்டீல்ஸ் சொல்லப்படுற மெல்வாண்ட கம்பெனிக்கு வித்திருந்தவர். அதுல வந்து முக்கியமான டேர்ன் ஓவர் அதுல மூலமாகத்தான் வந்தது. அந்த டிரான்சாக்ஷன் 305 ரூபாய்க்கு தான் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஞாபகம் சரியா ஞாபகம் இல்லை. 305 ரூபாய்க்கு தான் அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது. அது தவிர பார்த்தோம்னு சொன்னா JKH, சம்பத் பேங்க், ஹேமாஸ் அந்த ஷேர்ஸ்ல வந்து டேர்ன் ஓவர் கூட இருந்தது. டயலாக்ல முக்கியமா பார்த்தோம்னா தொடர்ந்து வந்து டயலாக்ல ஃபாரின் பர்ச்சேஸ் வந்து இருந்து கொண்டிருக்குது. மற்ற ஷேர்ஸ்ல நார்மலான டிரான்சாக்ஷன். நம்பர் ஆஃப் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் நேஷன் லங்கா, ஜான் கீல்ஸ், ப்ரௌன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போன்ற ஷேர்ஸ்ல வந்து ஆகக்கூடிய பங்குகள் கையாளப்பட்டிருந்தது. குரல் வந்து சொல்லுவோம் அல்லது வால்யூம் வந்து சொல்லுவோம். ஆகக்கூடிய குரல் வந்து இந்த ஷேர்ஸ்ல காணக்கூடியதாக இருந்தது. மற்றது ஃபாரின் பர்ச்சேஸ் சேல்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா 2023 ஆண்டு எங்களுக்கு நெட் இன்ஃப்ளோ இருந்தது. 24 ஆண்டு எங்களுக்கு வந்து இதுல மேல 24 ஆண்டை குறிக்குது. நான் மார்க் பண்ணல, சாரி கிராஃப் இதுல மாறுபடுது. கீழே உள்ள கிராஃப் தான் லேட்டஸ்ட் அப்டேட். இதுல 24 கிராஃப் நான் பிள்ளையா போட்டுட்டேன். 25 கிராஃப் இதுல கீழே காட்டப்பட்டிருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்களுக்கு வந்து 10.24 பில்லியன் நெட் அவுட்ஃப்ளோ வந்து காணப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கிராஃப்ல இந்த வருஷம் தொடங்கின நாள்ல இருந்து கொஞ்சம் வீழ்ச்சி அதிகமாக வந்து இந்த பிப்ரவரி மாத நடுப்பகுதி ஆகிக்கல எங்களுக்கு 10 பில்லியன் கிட்ட நெட் அவுட்ஃப்ளோ வந்துட்டுது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவில் அவுட்ஃப்ளோ இல்லை, கொஞ்சம் கூடி குறைஞ்சு அந்த ஒரு மட்டத்திலேயே மெயின்டைன் ஆகுது. இந்த வரைக்கும் இன்றைக்கு லேட்டஸ்ட் வந்து 10.3 பில்லியன் நெட் அவுட்ஃப்ளோ. பட் வந்து பிப்ரவரி மாத மட்டத்தில் இருக்கு. அந்த வித நாங்கள் கொஞ்சம் திருப்தி படலாம். வெளிநாட்டு வெளியேற்றங்கள் வந்து பெரிய அளவில் இல்லை. அப்ப இந்த குளோபல் ஃபேக்டர்ஸ் தான் எங்களை கொஞ்சம் பாதிக்குது. இல்லாட்டி வந்து கொஞ்சம் ஒரு சாதகமான தன்மை இருக்குன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே மாதம் ஆகக்கூடின புரளவு வந்து பேங்க் செக்டர்லாம் வந்தது. நம்ம சொன்ன மாதிரி HNB தான் முக்கியமான காரணம். அதுக்கடுத்து 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கேபிட்டல் குட்ஸ் சொல்லுவோம். கேபிட்டல் குட்ஸ்ல வந்து முக்கியமாக ஜான் கீல்ஸ், ஹேலிஸ் அந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் கேபிட்டல் குட்ஸுக்கு வருது. ஃபுட் அண்ட் பீவரேஜ்ல 3ஆம் இடம். ஃபுட் அண்ட் பீவரேஜுக்குள்ள நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மெல்ஸ்டார் டிஸ்டிலரி, மற்றது ப்ரௌன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மற்ற பிளான்டேஷன் கம்பெனிஸ். பாத்தீங்கன்னா இந்த காலப்பகுதியில கொஞ்சம் பிளான்டேஷன் கம்பெனி ஷேர்ஸ்லயும் கூட ட்ரேடிங் வந்திருந்தது. அதில் சில கம்பெனிஸ் டிவிடெண்ட் கொடுத்திருந்தவ, சில கம்பெனிஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தவ, மற்றது இந்த ரைட்ஸ் இஷ்யூஸ் அந்த மாதிரியான காரணங்கள். சில கம்பெனில ப்ராஃபிட்ஸ் குறைஞ்சிருந்தது, சில கம்பெனில கூடி இருந்தது. அது போன்ற காரணங்களால பிளான்டேஷன் செக்டர், மற்றது மெல்ஸ்டார் டிஸ்டிலரி, மற்றது இந்த ப்ரௌன் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரியான ஷேர்ஸ்ல குறிப்பிடத்தக்க அளவு ட்ரேடிங் வந்து அவதானிக்கப்பட்டிருந்தது. மற்றது பெர்சன்டேஜ் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் ஸ்டேபிளிங்
ரீட்டைலிங் என்று சொல்லப்படுற செக்டர்ல 13 இத வளர்ச்சி காணப்பட்டது நினைக்கிறேன். இதுல கால் ஸ்டோர்ஸ், கார்கில்ஸ் போன்ற கம்பெனிகள் வந்து இதுல வரும். மற்றது வந்து ரீட்டைலிங் பிசினஸ்ல 13%. ரீட்டைலிங் பிசினஸ் நார்மலா வந்து ஸ்ரீலங்கா, மற்றது இந்த கார் இம்போர்ட் பண்ற, வெஹிக்கிள் இம்போர்ட் பண்ற சம்பந்தமான பிசினஸ், முக்கியமா வந்து யுனைடெட் மோட்டார்ஸா இருக்கலாம், டீமோவா இருக்கலாம், அசோக் லேலண்ட் அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து ரீட்டைலிங்ல வரும். டெலிகம்யூனிகேஷன்ல ஆகக்கூடிய கண்ட்ரிபியூஷன் டயலாக்ல தான் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி டயலாக்ல கொஞ்ச நாளா ஃபாரின் நெட் பர்ச்சேஸ் இருந்து கொண்டு இருக்குது. ஃபாரினர்ஸ் வந்து ஏன் வாங்கி நமக்கு தெரியல, ஆனா வாங்கி கொண்டிருக்கணும். விலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 11 ரூபா 12 ரூபாய்க்கு இருந்த ஷேர் இன்றைக்கு கிட்டத்தட்ட 18 19க்கு வந்துச்சு. ஆனா எஸ்எல்டில பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. டயலாகால மட்டும்தான் இந்த வளர்ச்சி வந்து காணக்கூடியதாக இருக்குது. மற்றது இந்த காலப்பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் டிவிடெண்ட் கொடுத்திருக்கணும். அப்ப நீங்க ஒரு நீண்ட கால முதலீட்டுல இருக்கிற ஒரு ஆளா இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்றது வந்து உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். இப்ப நான் நார்மலா வந்து ஜூனியர்ஸுக்கு சொல்றது, இப்ப ஒரு 10 வருஷம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் 10 வருஷத்துல இப்ப நீங்க வந்து ஒரு பேங்க்ல ஒரு பிக்ஸ் டிபாசிட் போடுறதா இருக்கலாம். அதே 10 வருஷத்துல ஒரு டிவிடெண்ட் பே பண்ற ஷேர்ஸை வாங்கி போட்டு அந்த டிவிடெண்ட்ல வர காசுல அதே ஷேரை தொடர்ந்து வாங்கி கொண்டு இருக்கிறது. அதுக்கு பொதுவாக சொன்ன உதாரணம் வந்து கமர்ஷியல் பேங்க். இப்போ நீங்க 2000 வச்சுக்கலாம், 2025ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு கமர்ஷியல் பேங்க் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் 2015ஆம் ஆண்டு நினைக்கிறேன் கமர்ஷியல் பேங்க் விலை கிட்டத்தட்ட 120 ரூபா கிட்டே இருந்திருக்கும் நினைக்கிறேன். 110 ரூபா 120 ரூபா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த 10 வருஷத்துல இந்த விலை வந்து ஆக குறைஞ்ச விலை கிட்டத்தட்ட 45 ரூபா வரைக்கும் குறைஞ்சு ஆக கூடின விலை கிட்டத்தட்ட 155 160 வரைக்கும் போய் இன்றைக்கு கிட்டத்தட்ட 145 அப்படி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. அப்ப இந்த காலப்பகுதியில பொதுவா எல்லா வருஷமும் குறைஞ்சது 6.50 டிவிடெண்ட் கொடுத்திருக்கணும். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 9 ரூபா கிட்ட கொடுத்திருக்கணும். அப்ப ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு கிடைக்கிற டிவிடெண்ட்ல நீங்க ஷேர்ஸ் வாங்கியிருந்தால் சில வழியில உங்களுக்கு கிடைக்கிற பிக்ஸ் டிபாசிட் ரிட்டர்னை விட இந்த ஷேர்ல வர ரிட்டர்ன் கூட. அதாவது வந்து ஷேரை வந்து பை செல் பண்ணாமல் டிவிடெண்ட் கிடைக்கிற காசுல மட்டும் தொடர்ந்து ஷேரை வாங்கி கொண்டு இருக்கிறது. ஜஸ்ட் ஒரு உதாரணம் மட்டும்தான். அப்ப நார்மலா வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றாங்க, அந்த டிவிடெண்ட் காசை திருப்பி இன்வெஸ்ட் பண்றதன் மூலமாக உங்களோட வருமானத்தை வந்து பெருகிக்கொள்ளலாம். அப்ப எந்தெந்த கம்பெனி ஆக்சுவலா கூட டிவிடெண்ட் பே பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க ஒரு ஷேரை வேண்டி ஜஸ்ட் கேபிட்டல் கெயின்ன்றதை விட ஒரு ஷேரை வேண்டியா கிடைக்கிற டிவிடெண்டை ரீஇன்வெஸ்ட் பண்றது வந்து கூட பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கேஷ் டிவிடெண்ட், ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட் இருக்கு. கேஷ் பே பண்ற கம்பெனிஸ், கீழே பாத்தீங்கன்னு சொன்னா கேஷுக்கு பதிலாக ஷேர்ஸ் கொடுக்குற கம்பெனிஸ். இதை வந்து நான் இதுல லிஸ்ட் பண்ணியிருக்கேன். மற்றது பார்த்தோம்னு சொன்னா ரைட்ஸ் இஷ்யூஸ். இது வரைக்கும் எங்களுக்கு அனிலானா, மற்றது அக்மி, கொட்டகர பிளான்டேஷன் 3 கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் டேட்ஸ் ஒன்றும் கொடுக்க இல்லை. அடுத்தது வந்து இன்றைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, இந்த அக்ரேஷியான்ற கம்பெனி ஆல்பா ஃபயர் சர்வீஸுக்கு ஒரு மேண்டேட்டரி ஆஃபர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் ஒன்றும் இன்னும் தெரியல. மற்றது லங்கா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஐபிஓ இன்னும் கனடாலமா பெண்டிங்ல இருக்கு. இன்னும் அதை பெரிய ஒரு அப்டேட்ஸும் இல்லை. மற்றது வந்து டீலிஸ்ட் பண்றதுக்கு ஏக்கன்ஸ்பென்ஸ் பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து டீலிஸ்ட் பண்ணிருக்குது. இன்னும் அதுவும் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், ஃபைனல் ஃபார்மாலிட்டிஸுக்காக வெயிட் பண்ணினோம். அதுவும் விரைவில் டீலிஸ்ட் பண்ணப்படும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துன்னு சொன்னா நீங்க தயவு டைப் பண்ணுங்க. நாங்கள் இந்த டிஸ்கஷன் முடிய அதை பற்றி பார்க்கலாம். நாளைக்கு கதைக்கிற ஃபெசிலிட்டி இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து தயவு செய்து நீங்க டைப் பண்ணலாம், தமிழ்லையும் டைப் பண்ணலாம், இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. செட் பாக்ஸில் டைப் பண்ணீங்கன்னா நாங்கள் அதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். மற்றது அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம். அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மற்றது வந்து இந்த டீலிங்ஸ் பை டிரெக்டர்ஸ் என்று சொல்லப்படுற விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது வந்து டிரெக்டர்ஸ் என்னென்ன ஷேர்ஸை டீல் பண்ணினோம்ன்றது தெரிஞ்சு கொள்ள எல்லாம். அது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நான் சும்மா உதாரணத்துக்காக கடந்த வாரம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை மட்டும் இதுல சேர்த்திருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா லாஸ்ட் வீக் 9ஆம் தேதியிலிருந்து பார்த்தோம்னு சொன்னால் அலையன்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனில வந்து ஒரு ரேட்டிங் அப்டேட் ஒன்று வந்திருந்தது. A- இருந்து A+ ரேட்டிங் கூட்டியிருக்கோம்னு சொல்லி. அதே மாதிரி சீரா கேபிள்ஸுக்கு வந்து ப்ரௌன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மேனிட்டரி ஆஃபர் கொடுத்திருந்தவே அந்த ஆஃபர் முடிஞ்சு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து பெரிய அளவில் யாரும் அப்ளை பண்ணியிருக்கலாம். 7000 ஷேர்ஸ் தான் மேனிட்டரி ஆஃபர் மூலமாக அவைக்கு கிடைச்சிருந்தது. ஆஃபர் முடியல அவைட்டு 56% ஷேர்ஸ் இருக்குது. அது மாதிரி இன்னொரு மேனிட்டரி ஆஃபர் கொடுத்திருந்தவை வந்து உடப்புசெல்லா பிளான்டேஷன். இந்த உடப்புசெல்லா பிளான்டேஷனும் ப்ரௌன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சப்சிடரி தான். அவை வந்து ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தவை டி ஸ்மால் ஹோல்டர் ஷேர்ஸை ஏற்கனவே வாங்கியிருந்தவை. அதுல வந்து மெட்ட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தவை. அந்த ஆஃபரும் வந்து இந்த கால பகுதியில முடிவடைஞ்சிருந்தது. அதுல வந்து
டி ஸ்மால் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸை வந்து ப்ரௌன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த சப்சிடரி இந்த உடப்புசலா பிளான்டேஷனுக்கு வித்தது வந்து ஜான் கீல்ஸ் தான் குறிப்பிடத்தக்க பங்குகள் இருந்தது. அவைண்ட கண்ட்ரோல இருந்த ஷேர்ஸை வந்து உடப்புசலா பிளான்டேஷனுக்கு வித்திருந்தவை. அதுல இன்னொரு மேஜர் ஷேர் ஹோல்டர் இந்த சென்ட்ரல் ஃபைனான்ஸ். அந்த சென்ட்ரல் ஃபைனான்ஸ் வந்து அவையின் குழுமத்துக்குள்ள இருந்த ஷேர்ஸையும் அதே மேண்டேட்டரி ஆஃப் பிரைஸ் 35 ரூபா படி உடப்புசலா பிளான்டேஷன் கம்பெனிக்கு வந்து கொடுத்திருந்தவைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தவை. அப்ப இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் முடியல உடப்புசலா பிளான்டேஷன் வந்து 75.3% அளவிலான டி ஸ்மால் ஹோல்டர்ஸ் இந்த ஷேர்ஸ் வந்து இருக்குது. அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அதை விட இது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இந்த ஹெலா க்ளோதிங். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஹெலா க்ளோதிங் நினைக்கிறேன் 16 ரூபாய்க்கு இந்த ஐபிஓ வந்திருக்கும் நினைக்கிறேன் 2021 ஆண்டு சிறிய ஞாபகம் இல்லை. அப்படியும் 15 ரூபாய் கூடின விலைக்கு தான் வந்தது. ஆனா அது வந்த நாள்ல இருந்து கணக்கு குழப்பாங்க. இப்ப அண்மையில வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தவ இப்ப இந்த ட்ரம்பின் டாக்ஸுக்கு பிறகு வர கணக்கு சிக்கல்களால வேண்ட சில பிசினஸ் வந்து வேண்ட உதாரணத்துக்கு வந்து சொல்லி நம்ம வந்து ஜினதாஸ் பெனட் பிரைவேட் லிமிடெட் மற்றது ஃபவுண்டேஷன் பெனட் பிரைவேட் லிமிடெட் 2 கம்பெனியை வந்து ஒரு சிங்கப்பூர் கம்பெனிக்கு விற்கிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. அப்ப சிங்கப்பூர் கம்பெனி வந்து 2.7 பில்லியன் கொடுத்து இந்த கம்பெனிஸை வந்து ஹெலாட் இருந்து வாங்குது. அதே நேரம் ஹெலா வந்து அவைண்ட சப்சிடரிஸ் ஹெலா க்ளோதிங்கை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலையும் ஆப்பிரிக்கா நாடுகள்லையும் பிசினஸ் இருக்குது. அதில் நினைக்கிறேன் கென்யாவில் இந்த பிசினஸ் ஆப்ரேஷனை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முதற்கிழமை சொல்லியிருந்தவை தொடர்ந்து கணக்க நட்டங்கள் வாரதால வந்து ஒரு பிசினஸ் வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்றோம்னு சொல்லி அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் அதை பற்றி சொல்லியிருந்தவை. கிட்டத்தட்ட 8-9 பில்லியன் லாஸும் காட்டியிருந்தவை. இப்ப கம்பெனி நெட் ஷேர் மைனஸுக்கு போயிட்டு நினைக்கிறேன். அப்படி வந்து திடீரென்று பாரிய நட்டம் தொடர்ந்து இந்த கம்பெனி நட்டத்தான் இயங்கி கொண்டிருந்தது. போன வருஷம் கூட நட்டத்தான் இயங்கினதும் இல்லை ரைட் இஷ்யூ ஒன்றும் செய்திருந்தவை. அந்த டைம்ல யூகேல ஒரு கம்பெனியை வாங்கினு சொல்லியிருந்தவை. இப்ப வந்து இந்த நட்டங்கள் வந்து ஒரு எல்லையை தாண்டினபடியா வந்து சில பிசினஸ்களை வந்து க்ளோஸ் பண்ணினோம் அல்லது வந்து விற்கினோம். அப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தவ அவன் 2 சப்சிடரிஸ் அவன் அந்த மினிமம் ஸ்டேட் கேபிட்டல் சொல்லுவோம். அது ஆக குறைஞ்ச அவை வந்து ஸ்டேட் கேபிட்டல் சொல்லப்படுறது வந்து அவன் என்னன்னு சொல்றது உரிமை என்று சொல்லுவாங்க. உரிமை சரியான தமிழ் சொல்ல தெரியல. ஸ்டேட் கேபிட்டல் சொல்றது நம்ம வந்து கம்பெனியின் வந்து சொத்துக்கள் பொறுப்புகள் என்று சொல்லி இருக்குதானே உரிமை என்று சொல்ல உரிமையாண்மை என்று சொல்றது. இப்ப அந்த உரிமையாண்மை வந்து மைனஸ் அந்த வேண்ட மினிமத்தோட குறைஞ்சிருக்குது. அப்போ ஸ்டேட் கேபிட்டல் வந்து குறைஞ்சதால வந்து சீரியஸ் லாஸ் ஆஃப் கேபிட்டல் சொல்லிடணும். அப்ப அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஒன்று வந்து சொல்லணும். என்னென்ன இதை மேனேஜ் பண்ண போயினோம் அசட்டு முக்கியம் மைனஸுக்கு போயிட்டு இந்த பிசினஸ் எப்படி கொண்டு போயினோம்ன்றதை பற்றி அவை அறிவிக்கணும். இன்னும் அதை பற்றி நான் பேசணும் வேற இல்லை. இப்போதைக்கு கம்பெனி வந்து ஒரு பேட் ஷேப்ல தான் இருந்து கொண்டிருக்குது. மற்றது வந்து எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் 12ஆம் தேதி போன வியாழக்கிழமை அனௌன்ஸ் பண்ணியிருந்த வந்து அவன் ஷேர்ஸை ரீபர்ச்சேஸ் பண்றது எல்லா ஷேர்ஸையும் இல்லை மொத்தமா இஷ்யூல இருக்க 33.08 பில்லியன் ஷேர்ஸ்ல இருந்து 3.5 பில்லியன் ஷேர்ஸை மட்டும் ரீபர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தவன். ஆனா இது என்ன மாதிரி நடக்கும்ன்றதை பற்றி சொல்ல இல்லை. ஆனா இந்த டிரான்சாக்ஷன் வந்து 30ஆம் தேதி ஜூன்ல இருந்து 8ஆம் தேதி ஜூலை வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் நடக்கும். அப்ப இதுக்காக பிவன் இருக்கிறது வந்து 6 ரூபா கொடுக்க போயின ஒரு ஷேருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஷேர் ரீபர்ச்சேஸ் என்று சொல்லப்படுறது கிட்டத்தட்ட ஒரு டிவிடெண்ட் மாதிரி தான் கருதப்படும். அப்ப நீங்க உங்கள்ட்ட இருக்கிற ஷேர்ஸை வந்து நீங்க கம்பெனிக்கு வித்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து வித்ஹோல்டிங் டேக்ஸ் 15% கழிப்படும். இப்ப நார்மலா வந்து இப்ப நீங்க ஷேரை மார்க்கெட்ல சேல் பண்ணீங்கன்னு சொன்னா அப்படி ஒன்றும் இல்லை. மார்க்கெட்ல சேல் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த செல்லிங் பிரைஸ்ல புரோக்கரேஜ் காஸ்ட் கழிப்பட மிச்ச காசு கிடைக்கும். அது மாதிரி வாங்க நீங்க புரோக்கரேஜ் கொடுத்து வாங்குவீங்க. ஆனா இது வந்து கம்பெனி தன் ஷேரை தானே வாங்குறது. எல்ஓஎஃப்சி என்ற கம்பெனி அவன் ஷேரை அவையே வாங்க போயிடும். அப்ப அவைய எப்படி வாங்கியாமன்னா அவைகிட்ட இருக்கிற ப்ராஃபிட்ஸ்லேயே தான் வாங்க போயிடும். நார்மலா கம்பெனி வந்து ரிட்டைன் ப்ராஃபிட்ஸ் சொல்றது அவை குலைக்கிற லாபத்துல ஒரு பகுதியை வந்து அவை தக்க வச்சு கொள்றது ரிட்டைன் ப்ராஃபிட்ஸ் சொல்லி அந்த ப்ராஃபிட்ஸ்ல இருந்து வேற ஷேர்ஸை வாங்க போயிடும். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவை ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கல அது மீனிங் வந்து டிவிடெண்ட் கொடுத்த மாதிரி தான் பார்க்கணும். அப்ப சட்டப்படி டிவிடெண்ட் பே பண்ணிக்கல 15% 15% வித்ஹோல்டிங் டேக்ஸ் கழிப்படும். ஸோ அந்த அடிப்படையில இந்த 6 ரூபாய்க்கும் அந்த 15% கழிப்படும். அப்ப நீங்க சச்சிராமோட ஷேரை இதுக்கு கொடுக்க விருப்பம் தெரிவிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு
5 ரூபா 10 சதம் அளவிலான தொகை தான் கிடைக்கும். அதை விட பெட்டர் வந்து நீங்க அந்த ஷேரை மார்க்கெட்ல செல் பண்ணலாம். மார்க்கெட்ல வந்து நாளைக்கு 6 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வேற இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது வந்து சிவபத்த ஃபைனான்ஸ் வந்து ஒரு டிபெஞ்சர் இஷ்யூ பண்ண போறோம்னு சொல்லி இருந்தது. இப்ப அண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா கனக ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் டிபெஞ்சர் இஷ்யூ பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ஷரியா கம்ப்ளைன்ஸ் இஸ்லாமிய நிதியியல் நடைமுறைகளுக்கு உட்பட்டு விதுல்லங்கான்ற ஒரு கம்பெனி ஒரு டிபெஞ்சருக்கு சமனான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணினோம். ஷரியா கம்ப்ளைண்ட் சுக்குன்னு சொல்லிடுவாரு. இலங்கையில தான் ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாருது. கொரின்ல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் சாதாரணமான ஒரு விஷயம். ஈவன் மால்டீவ்ஸ்ல கூட இதெல்லாம் இருக்குது. இலங்கையில இதான் முதல் தரம். அப்ப அது வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணி இருக்குது. அது தவிர மேல கணக்க ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் பேங்க்ஸ் வந்து டிபெஞ்சர் இஷ்யூ பண்றாங்க. அது காலத்துக்கு காலம் இருக்கிற ஒரு விஷயம். அது தவிர டொக்கியாட் என்று சொல்லப்படுற நிறுவனம் வந்து ஜப்பான் மேஜர் ஷேர் ஹோல்டிங் இருக்கிற கம்பெனி. அண்மையில வந்து ஜப்பானீஸ் கம்பெனி அந்த மேஜர் ஷேர் ஹோல்டர் டொக்கியாட் வந்து அவை வந்து தங்களோட ஷேர்ஸை விற்க விரும்புறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. இந்த டொக்கியார்ட கம்பெனியும் வந்து தொடர்ந்து நட்டங்களை சந்திச்சு கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம். இலங்கையில கணவருக்கு வேலை வாய்ப்பு வழங்குற, இலங்கையில முக்கியமான ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற ஒரு நிறுவனம். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் இலங்கையின் பொருளாதாரத்துல முக்கியமான பங்களிப்பு செய்கிற ஒரு நிறுவனம். அப்ப இது வந்து ஒரு முக்கியமான நிறுவனமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இது வந்து இப்ப யார் வாங்க போய் நம்ம சொல்லி இன்னும் தெளிவாக தெரியல. ஆனா கம்பெனி சொல்லுது தாங்கள் ஒரு பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர் வாங்கக்கூடிய ஒரு முதலீட்டாளரோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற மாதிரியும், அது ஜப்பான் நாட்டு உரிமையாளர் வந்து அதுக்கு சம்மதிக்கிறது இன்னும் இறுதி முடிவு எடுக்க இல்லை. அப்படி சம்மதிச்சா வந்து ஒரு வேற முதலீட்டாளர் இந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணி ரன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் எக்கனாமி பொருளாதார ரீதியில பார்த்தோம்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து தொடர்ந்து குறைஞ்சு கொண்டிருக்குது. அண்மையில சென்ட்ரல் பேங்க் இந்த பாலிசி மீட்டிங்னு சொல்லுவோம், கொள்கை வட்டி வீதங்களையும் வந்து 0.25 வீதத்தால குறைச்சிருந்தவ. அப்ப பார்த்தோம்னு சொன்னால் இப்ப கொள்கை வட்டி வீதங்கள் வந்து 7.25க்கும் 8.25க்கும் இடையில இருக்குது. முதல் 7.5க்கும் 8.5க்கும் இடையில இருந்தது. இப்ப ஒரு 2.5 வீதம் குறைஞ்சு 7.25 8.25 என்ற மட்டத்தில் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா ட்ரெஷரி பில்ஸ் சொல்லப்படுற திரைசேரி முறிகள் வட்டி வீதங்களும் குறைவடைஞ்சிருந்தது. அதே மாதிரி இரண்டாம் தர சந்தைன்னு சொல்லுவோம். நார்மலா வந்து ட்ரெஷரி பில்ஸை வந்து மத்திய வங்கி விநியோகிக்கும். அதை பிறகு நாங்க எப்படி ஷேர்ஸ் ட்ரேட் பண்ணலாமோ அதே மாதிரி அதையும் வந்து பங்குச்சந்தைக்கு சமனாக முதலீட்டு பிரைமரி டீலர்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். நாங்கள் முதன்மை வணிகர்கள் என்று சொல்லி சொல்றது தமிழ்ல. அவை வந்து அதை ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து செகண்டரி மார்க்கெட் என்று சொல்லி சொல்லப்படும், இரண்டாம் தர சந்தை. அப்ப அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் இப்ப அந்த கிரீன் கலர்ல காட்டியிருக்கிற லைன் தான் இப்ப லேட்டஸ்ட். ப்ளூ கலர்ல உள்ளது 2020ஆம் ஆண்டு இந்த கிரைசிஸுக்கு முதல் இருந்த நிலைமை. பாத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ப்ளூ கலர்ல இருந்து மேல ரெட் கலர் வரைக்கும் கூடின இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்ப கிரீன் கலர் வரைக்கும் குறைஞ்சிருக்குது. ஓரளவு பேரி அளவில ஒரு வீழ்ச்சி ஒன்று இருக்குது. பாத்தீங்கன்னா அந்த ப்ளூவுக்கு சமாந்தரமாக இந்த கிரீன் இருக்கு. அப்ப எப்படி ஒரு எக்கனாமி வந்து இந்த கிரைசிஸ்க்கு முதல் என்ன மாதிரி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து வந்துட்டுது. ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4-5 வீதமாக நான் கீழே குறையும் சொல்லி, ஏன்னா அது வந்து ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு விஷயம் என்று சொல்லி சொல்லலாம். 2020ஆம் ஆண்டு வந்து ஒரு அசாதாரணமான முறையில இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைக்கப்பட்டது. முக்கியமாக இந்த கோவிட் டைம்ல வந்து மணி பிரிண்டிங் சொல்லப்படுற இல்லாட்டி வந்து அந்த அப்பை எடுத்துக்கொண்ட அப்பத்திய அரசாங்கம் அப்பத்திய மத்திய வங்கியின் ஆளுநர்கள் எடுத்த சில முடிவுகளால வந்து அந்த டைமுக்கு அது சரியா இருந்தது. அது வந்து ஒரு பிள்ளையான முடிவு பிற்காலத்துல எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர்டிபிஷியலான எல்லா குறைச்சது வந்து உண்மையா எக்கனாமிக்கு தாக்கம் செலுத்தி இருந்தது. இப்ப பார்த்தோம்னு சொன்னால் அப்படியான நிலைமைகள் காணக்கூடியதாக இல்லை. நார்மலா டிமாண்ட் அண்ட் சப்ளைல பாத்தீங்கன்னா ட்ரெஷரி பில் ஆப்ஷன் எல்லாம் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகுது. அப்ப அரசாங்கம் வந்து மணி பிரிண்டிங் இப்போதைக்கு இல்லை. சென்ட்ரல் பேங்கின் புதிய ஆக்டின் மூலமாக நிதி பாய்ச்சல் வந்து அந்த பிரிண்டிங் முறைமை மூலமாக இடம்பெறுவது இல்லை. அப்ப அந்த விதத்துல வந்து ஓரளவுக்கு எக்கனாமி வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். மற்றது நாங்க பார்த்தோம்னு சொன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் மற்றது வந்து இங்கால அவரேஜ் வெயிட்டட் பிரைம் லெண்டிங் ரேட்னு சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கை நாணயம் வந்து அமெரிக்க டாலரோட வந்து பெக் பண்ணிருக்குன்னு சொல்லி சொல்றது நார்மலா வந்து அதோட வந்து கனெக்டட் ஆயிருக்கு நார்மலா. ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்த யூரோ பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கூடி இருக்குது.
அப்ப இலங்கை நாணயத்துக்கு எதிராகவும் அதன் பெறுமதி வந்து கூடியிருக்கு. இப்போ நார்மலா நீங்க யாரும் யூரோ ஃபாலோ பண்றதா இருந்தா யூரோ வந்து முதல் இலங்கை நாணயத்துக்கு எகெயின்ஸ்டா வந்து 305 310 மட்டத்துல இருந்தது. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 350 வரைக்கும் கூடியிருக்கு. இது வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள கிராஃப். இன்றைக்கு லேட்டஸ்ட் வந்து 350 வரைக்கும் கூடியிருக்குது. அதே மாதிரி பவுன்ஸும் வந்து 370 80 இருந்தது முதல்ல. இப்ப இன்றைக்கு 412 வரைக்கும் பிரிட்டிஷ் பவுன்ஸ் பெறுமதி கூடியிருக்கு. அது உண்மையா என்ன காரணம்னு சொன்னால் இந்த யூரோ பவுன்ஸுக்கு எகெயின்ஸ்டா டொலர்ன்ற பெறுமதி குறைஞ்சிருக்கு. அப்ப எங்கட நாணயம் வந்து டொலருக்கு சமாந்தரமாக இயங்குறபடியா எங்கட நாணயத்துக்கு எகெயின்ஸ்டாயும் இந்த யூரோ பவுண்ட்ஸ் இந்த பெறுமதி வந்து கூடி இருக்குது. மற்றது இந்த பிரைம் லெண்டிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சென்ட்ரல் பேங்கோட பாலிசி மீட்டிங் அந்த பாலிசி ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைவடைஞ்சிருந்தது. இப்ப கடந்த வாரம் இந்த வெள்ளிக்கிழமை லேட்டஸ்ட் டேட்டா வந்து 8.2% வரைக்கும் குறைஞ்சிருந்தது. அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா 8.37 அப்படி இருந்தது. இந்த போன கிழமை வந்து இன்னும் குறைவடைஞ்சு 8.2%. அதாவது வந்து வங்கிகள் வேற வேற இன்னும் குறைஞ்ச ரேட்ல வந்து லோன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். எங்களுக்கு இந்த ரேட்ல கிடைக்காது. எங்களுக்கு கிட்டத்தட்ட 10-11%ல நோங்க இப்ப நீங்க ஒரு லோன் கேட்டீங்கன்னு சொன்னா உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தா நீங்க வந்து ஒரு 10-11%ல அல்லது சில வழியில கொஞ்சம் 10ஓட குறைஞ்ச பெர்சன்டேஜ்லையும் லோன் பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஒரு நாட்டில குறைவா இருக்கீங்களா அந்த நாட்டில் பொருளாதாரம் நல்லா இருக்கும். அந்த முறையில இலங்கை பொருளாதாரம் இப்ப அந்த சைட்லயும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபிளேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப கனடா சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ஃபிளேஷன் கூட வேணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புல அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொண்டு வந்தது. அந்த எதிர்பார்ப்பு வந்து இப்ப இன்ஃபிளேஷன் பாசிட்டிவ் சைடுக்கு வார தன்மையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்துல இன்ஃபிளேஷன் நேர்நிலைக்கு வந்துடும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். முக்கியமா வந்து இன்னைக்கு அடுத்த மாதம் நிச்சயமாக வந்துடும். இந்த மாதம் தான் இப்ப கரண்ட் பில் கூட்டியிருக்கணும். அப்ப நம்மள எலக்ட்ரிசிட்டி பில் கூட்டினால் அதுல வர தாக்கத்தால் இன்ஃபிளேஷன் வந்து பாசிட்டிவ் வந்துடும். இப்ப இந்த இஸ்ரேல் பிரச்சனையால சில வழியில ஆயில் பிரைஸ் இன்னும் கூடிச்சுன்னு சொன்னால் பெட்ரோல் டீசலுக்கான விலைகளும் கூடிச்சுன்னு சொன்னா இன்ஃபிளேஷன் இன்னும் அதிகரிக்க தன்மையை வந்து காணக்கூடியதாக இருக்கும். ஆனா இப்ப சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் சொல்லி ஒர்க் பண்றபடியால் கட்சியில இன்ஃபிளேஷன் ஒரு கட்டத்தை தாண்டி கூடினா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கூட்டி இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துற தன்மையை எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அது வந்து ஒரு ஆரோக்கியமான நிலைமை இல்லை. ஸோ நாங்கள் வந்து வேர்ல்ட் மார்க்கெட்ல இந்த குழப்பங்கள் வந்து கனகாலம் நீடிக்காமல் இருக்கணும் என்று சொல்லி பிரார்த்திக்கணும். வேறு வழி இல்லை. ஸோ அந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஒரு சிக்கல். இந்த இன்ஃபிளேஷனை மேனேஜ் பண்றது வந்து கொஞ்சம் ஒரு இலங்கை மாதிரி நாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம். பொதுவாக எல்லா நாட்டுக்கும் சிக்கல்னா இலங்கை இன்னும் கொஞ்சம் கூட சிக்கல்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டுல இருந்து வர பாதிப்புகள் வந்து சரியான கூட. அதாவது இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வெளிநாடுன்றதை விட எங்களுக்கு வெளியால இருந்து ஏற்படுற தாக்கங்கள் வந்து இலங்கை இந்த பொருளாதாரத்தை பாதிக்கிற தன்மைகள் வந்து கூட. அப்ப அதுல ஒரு சின்ன சிக்கல் வந்து எங்களுக்கு எதிர்காலத்துல முகம் கொடுக்க வேண்டி வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றது டூரிசத்தை பொறுத்த வரைக்கும் டூரிசம் எதிர்பார்த்த ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லலாம். பாத்தீங்கன்னு சொன்னா மே மாதத்துல வந்து இதுவரை காலத்துல இருந்ததை விட கூடின டூரிசம். அதாவது வந்து ஹிஸ்டரியில வந்து ஆகக்கூடிய டூரிஸ்ட் வந்தது 2018ஆம் ஆண்டு தான். அதோட பாக்கல 25ஆம் ஆண்டு வந்து 1,33,000 டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க. அதுக்கு முதல் 1,29,000 தான் ஆகக்கூடிய ரெக்கார்ட். அப்படி பாக்கல எங்களுக்கு வந்து டூரிசம் தொடர்ந்து அதிகரிக்கிற தன்மையை காணக்கூடியதாக இருக்குது. இப்ப அந்த சைட்ல எங்கிற பொருளாதாரத்துக்கு ஒரு சக்தியாக இது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரெமிட்டன்ஸும் வந்து வெளிநாட்டுல இருந்து ஆக்கள் அனுப்புற காசும் வந்து ஒரு வளர்ச்சி போக்கு காணக்கூடியதாக இருக்குது. அதுலயும் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை வந்து இப்படி தாங்கிறதுக்கு சொல்றதுக்கு இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு குறிப்பிடத்தக்கமான பணம் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்ல இருந்து வர்றது. ஸோ அது வந்து கொஞ்சம் தாக்கம் அடையலாம்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் வந்து இந்த ஜிடிபி முதலாம் காலாண்டுக்குரிய பொருளாதார வளர்ச்சி அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா 4.8% பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு முதல் மாதம் இருந்ததை விட அதாவது வந்து ஃபோர்த் குவார்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் 5.4% இருந்தது. ஜனவரி டு மார்ச் வந்து கொஞ்சம் குறைவடைஞ்சிருக்குது. அது வந்து சொல்லலாம் அந்த பேஸ் எஃபெக்ட்னு சொல்லலாம். என்ன சொன்னா பாத்தீங்கன்னா இந்த குவார்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து 7வது குவார்டர் கிட்டத்தட்ட. இதுக்கு முதல் வந்து எங்களோட பொருளாதாரம் வந்து இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் அதுகளில் வந்து கொஞ்சம் சிக்கலுக்குள்ள இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக வந்து இது தொடர்ந்து 7வது
காலாண்டாக இது வந்து பாசிட்டிவா இருக்குது. அப்ப போன குவார்டர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இது அந்த குறைஞ்ச நம்பரோட கம்பேர் பண்ணிக்கல எங்களுக்கு வந்து ஜிடிபி growth வந்து கூடவாக இருக்கும். அப்ப இப்போ வந்து நார்மலாக கொஞ்சம் குறையிற வாய்ப்புகள் இருக்குது. அது சாதாரணமான விஷயம். அப்ப பொதுவா வந்து பார்த்தோம்னு சொன்னா அடுத்த குவார்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏனென்று சொன்னால் இந்த ஏற்றுமதியில வந்திருக்கிற சில விதமான தடங்கல்கள், இந்த ட்ரம்பின் பிரச்சனைகள் போன்ற காரணங்களால கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. வேர்ல்ட் பேங்க் வந்து அண்மையில வந்து இந்த வருஷத்துக்கான இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தி வந்து கிட்டத்தட்ட 3.5% வளர்ச்சி அடையும் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தது. கொஞ்சம் குறைஞ்ச ஒரு எஸ்டிமேட் என்று சொல்லி சொல்லலாம். அது வந்து இந்த 2வது அரை பகுதி. இப்ப நாங்க ஜூன் மாதம் நடுவில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட வருஷம் முடியும், அரைவாசி வருஷம் முடியுது. அந்த 2வது அரை வருஷம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்க போகுது. முக்கியமா இந்த ட்ரம்பின் டாக்ஸ் பிரச்சனைகளால எப்படி எங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி பாதிக்கப்பட போகுது, இந்த யுத்த சூழ்நிலைகளால எங்களுடைய டூரிசம் எப்படி பாதிக்கப்பட போகுது என அந்த விஷயங்கள் எங்களுக்கு முக்கியம். மற்றது அதே மாதிரி ரெமிட்டன்ஸ், இந்த மிடில் ஈஸ்ட்ல உள்ள டென்ஷன் வந்து இந்த வெளிநாட்டுல இருந்து கிடைக்கிற அந்நிய செலாவணி, இந்த வேலை செய்யறாங்க அனுப்புற காசுகள் வந்து பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னா அது ரிசர்வ் பாதிக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலைமைகள் வந்து எங்களுக்கு இந்த அடுத்த 2 குவார்ட்டர்ல முக்கியமாக வந்து தாக்கம் செலுத்துற விஷயமாக இருக்குது. இந்த எக்ஸ்டர்னல் செக்டர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம். ஏற்றுமதி இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் எங்களோட இறக்குமதி கொஞ்சம் கூடும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். என்ன சொன்னா வெஹிக்கிள் இம்போர்ட்ஸால. அது இல்லாம ஏற்றுமதியும் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது முக்கியமா வந்து இந்த ஜூன் ஜூலையை பொறுத்த வரைக்கும் நாங்க கூட தேயிலை வந்து ஈரானுக்கு ஏற்றுமதி செய்றோம். அப்ப இந்த யுத்த சூழ்நிலைகளால இந்த ஏற்றுமதிகள் எப்படி பாதிக்கப்பட போகுதுன்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரிசர்வ்ஸ், நாட்டின ரிசர்வ்ஸ் வந்து அண்மையில 6.3 பில்லியன் என்ற மாதிரி இருக்குது. அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து IMF ஒரு ரெக்யர்மெண்ட், சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருக்கிற வெளிநாட்டு நாணய கையிருப்பு அதிகரிக்கணும் பண்றது. அப்ப சென்ட்ரல் பேங்க் வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டுல வந்து எக்ஸஸ் கேஷ் இருக்கு. என்னன்னா நாங்க லோன் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணினாலும் இன்னும் ஃபுல்லா பே பண்ண தொடங்கல. 28ஆம் ஆண்டுல இருந்தா ஃபுல்லா பே பண்ண போறோம். அப்ப அது வரைக்கும் எங்களுக்கு வந்து கையில மேலதிகமான காசு இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த காசை வந்து சென்ட்ரல் பேங்க் கலெக்ட் பண்ணி ரிசர்வ்ல சேகரிச்சு கொண்டிருக்காங்க. அப்ப அந்த விஷயம் வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு நாங்கள் விரைவுபடுத்துறோமோ அவ்வளவுக்கு நல்ல. இந்த வருஷம் IMF டார்கெட் வந்து 2.6 பில்லியன் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் 1.4 பில்லியன் கலெக்ட் பண்ணிட்டோம். அப்ப 1.4 பில்லியன் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணினா இன்னொரு 1.2 பில்லியன் அடுத்த 6-7 மாதத்துல கலெக்ட் பண்ணணும். 6 மாதம்னு சொல்லலாம். டிசம்பர்ல போன வருஷம் நவம்பர்ல இருந்து நினைக்கிறேன். நவம்பர்ல இருந்து இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள 2.6 பில்லியன் கலெக்ட் பண்ணணும். நாங்க நவம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் நினைக்கிறேன், ஏப்ரல் இல்ல மே வரை இல்ல ஏப்ரல் சாரி ஏப்ரல் வரைக்கும் தான் டேட்டா இருக்கு எங்கள்கிட்ட. மே வரை இந்த மே மாத டேட்டா எனக்கு கிடைக்கல. ஏப்ரல் வரைக்கும் 1.4 பில்லியன் கலெக்ட் பண்ணிருக்காங்க டோட்டலா. அப்ப எங்களுக்கு வந்து இன்னும் மே ஜூன்லயும் ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஜூலைல இருந்து தான் எங்களுக்கு இந்த சிக்கல் தொடங்க போகுது. அப்ப ஓரளவுக்கு இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த IMF இந்த டிரெக்டர் கீதா கோபிநாத் வந்து இலங்கையில விஜயம் செய்திருக்கா. அப்ப அவ வந்து இன்றைக்கு ஒரு டிஸ்கஷன் ஒரு ஃபோரம் ஒன்று இருந்தது. அதுல வந்து இன்றைக்கு சில விஷயங்கள் காத்திருக்கணும். இலங்கையின் ப்ரோக்ரஸை பற்றி பாராட்டப்பட்டிருக்கு. அது நேரம் இலங்கை இதுதான் IMF-க்கு போற கடைசி தரமா இருக்கும் என்ற விஷயம் இதுல வந்து கதைக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து இப்ப IMF இந்த அடுத்த தவணைக்குரிய காசு இன்னும் அப்ரூவ் பண்ணப்பட இல்லை. அதுல சில கண்டிஷன்ஸ் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் எல்லா கண்டிஷனும் இலங்கை அரசாங்கம் பூர்த்தி செய்திருக்க நினைக்கிறேன். ஸோ வந்து பொதுவா இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் எங்களுக்கு அந்த காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அது உண்மையா அந்த காசு அதுல முக்கியம் இல்லை. நான் ஏற்கனவே நேரம் கிடைச்சிருக்கேன். அந்த காசு அதுல முக்கியம் இல்லை. IMF வந்து இலங்கையின் ப்ரோக்ரஸ், அதாவது இலங்கையின் முன்னேற்றம் திருப்திகரமானதாக இருக்குன்னு சர்டிஃபை பண்றதா அதுல முக்கியம். அந்த விஷயம் நடந்துன்னு சொன்னா எங்களுக்கு இன்னும் ஃபாரின் ப்ரொஜெக்ட்ஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கூட. என்ன குளோபல் அன்சர்டனிட்டிஸ் வந்து சில வழியில் இலங்கைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா போகலாம். என்னோட இலங்கை வந்து இப்பதான் கிரைசிஸ்ல இருந்து வெளியில வந்து ஒரு வெளிநாட்டில நம்பிக்கை ஏற்படுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்குது. முக்கியமா வந்து இந்த கரப்ஷன் என்ற ஒரு பெரிய பிரச்சனை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆகப்பெரிய நெகட்டிவான விஷயம் கரப்ஷன். அப்ப இந்த அரசாங்கம் சொல்லுது தாங்கள் இந்த கரப்ஷனை வந்து நிப்பாட்டுவோம், அதுல இருந்து இலங்கையை வந்து வெளியில கொண்டு வருவோம் என்ற மாதிரியான விஷயம். அப்ப இலங்கை வந்து ஒரு கரப்டான நாடு என்ற ஒரு டைட்டில் இருந்து ஒரு கரப்ஷன் அட்லீஸ்ட் குறைஞ்ச நாடு என்ற விஷயத்துக்காக நாங்க முன்னேறினோம் என்று சொன்னால்
அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் வெளிநாட்டு முதலீடு வாரத்துக்கு. அதுல முதலிய நான் காய்ச்சி அந்த பாலிசி கன்சிஸ்டன்சி என்று சொல்லிவிடும். அரசாங்கம் வந்து ஒரு முடிவெடுத்தா அதுல வந்து ஸ்டெடியா இருக்கணும், மாற்றக்கூடாது. அப்ப அந்த ஒரு விஷயமும் இந்த மாதிரியான அந்த கரப்ஷனுக்கு எகென்ஸ்ட் அரசாங்கம் வேலை செய்ததையும் வந்து ஓரளவுக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணினோம் என்று சொன்னால் அதுலயும் வந்து எங்களுக்கு இந்த கிரைசிஸ் டைம்லயும் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வர சான்ஸ் இருக்கு. மற்றது குளோபலி பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்குள்ள ஹெட்லைன்ஸ் G7 மாநாடு நடக்குது. அதுல வந்து ட்ரம்ப் என்ன செய்ய போறாருன்றது ஒரு பிரச்சனை. அங்கே பாத்தீங்கன்னு சொன்னால் கீழே பாத்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ரீபவுண்ட் as இஸ்ரேல் அட்டாக்ஸ் கண்டினியூ, ரெனால்ட் டவுன் 6% இருக்குது. வந்து இஸ்ரேல் ஈரான்ல பிரச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. சில ஏசியன் மார்க்கெட்ஸும் இன்றைக்கு பாசிட்டிவாக இருந்தது. மற்றது வந்து இன்னொரு நியூஸ் இருந்தது வந்து ஈரான் வந்து இந்த பீஸ் டாக்ஸுக்கு வந்து சம்மதிக்கல என்ற மாதிரியான சில தலையங்கங்கள் இருந்தது இன்றைக்கு குளோபல் மார்க்கெட்ஸ்ல. இதுதான் இன்றைக்கு நார்மலா ஹெடிங்ஸ். ஸோ வந்து இதோட நான் இந்த செஷனை வந்து நிறைவுக்கு கொண்டெல்லாம் நினைக்கிறேன். உங்களோட கேள்விகளை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து டைப் பண்ணுங்க. அப்போ நான் அதை டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போகலாம். முதலாவது கேள்வி ரைட்ஸ் இஷ்யூன்னா என்ன கேட்பீங்க? நாளைக்கு புது முதலீட்டாளர் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்ஸ் இஷ்யூன்னு சொன்னா ஒரு கம்பெனி இந்த வர்த்தகத்தை விரிவுபடுத்துறதுக்கு அல்லது ஏதாவது பொருளாதார சிக்க சமாளிக்கிறதுக்காக பணம் தேவைப்படையில அதை வந்து அந்த கம்பெனியில ஏற்கனவே முதலீடு செய்கிற முதலீட்டாளர்கள்ட்டையே அந்த காசை திரட்டுறதுக்கு முயற்சி செய்கிற ஒரு முறை தான் ரைட்ஸ் இஷ்யூ. அதாவது வந்து கம்பெனி காசு வேணும்னா கம்பெனி போய் பேங்க்ல லோன் எடுக்கலாம். அதுக்கு பதிலாக வந்து இருக்கிற முதலீட்டாளர்கள்ட்ட சொல்லலாம், இப்ப நாங்கள் வந்து புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம், நீங்க எங்களுக்கு காசு தாங்கன்னு சொல்லி. அதுக்கு முதலீட்டாளர் ஓமெண்ட் சொன்னா சம்மதிச்சால் அந்த கம்பெனி நார்மலா வந்து மார்க்கெட் பிரைஸோட குறைஞ்ச விலைக்கு ஒரு ப்ரொபோர்ஷன் 5 கொண்டு 6 கொண்டு 2 கொண்டு அப்படி ஒரு ப்ரொபோர்ஷன்ல புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்ப நீங்க இந்த ரைட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்றதன் மூலமாக, அதாவது வந்து நீங்க ஏற்கனவே அந்த கம்பெனில ஷேர் ஹோல்டர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட்ஸ் வந்து ஒரு ப்ரொபோர்ஷன், இப்போ உங்கள்ட்ட 100 ஷேர்ஸ் இருந்ததுன்னா 10 கொண்டு முறையில ரைட்ஸ் கொடுத்தினோம்னு சொன்னால் உங்களுக்கு 10 ரைட்ஸ் கிடைக்கும். அந்த 10 ரைட்ஸும் இப்போ 100 ரூபாய்க்கு ஷேர் போகுதுன்னா ஒரு 80 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணிக்கணும்னா நீங்க 80 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்ப பிறகு மார்க்கெட்ல வந்து 90 ரூபாய்க்கு மார்க்கெட் செட்டில் ஆகிக்கன்னு சொன்னா நீங்க 80 ரூபாய்க்கு வாங்கின ஷேரை 90 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா 10 ரூபா ப்ராஃபிட் வரும். நார்மலா அப்படிதான் ரைட்ஸ் ட்ரேட் ஆகும். அடுத்து வந்து இன்னொரு விஷயம், இந்த ரைட்ஸ் வந்து குறுகிய காலம் ட்ரேட் ஆகும். சரியா ஒரு கிழமை ட்ரேட் ஆகும். அந்த டைம்ல நீங்க விரும்பினா அந்த ரைட்ஸை வேண்டி அதுக்குரிய கன்வர்ஷன் பிரைஸ், இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ரைட்ஸ் 1 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னா இந்த கன்வர்ஷன் பிரைஸ் 10 ரூபான்னா நீங்க 1 ரூபாய்க்கு அந்த ரைட்டை வேண்டி 10 ரூபா எடுத்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 11 ரூபா காஸ்ட்ல ஷேர் கிடைக்கும். அது வந்து சில மார்க்கெட் அந்த டைம் கூட இருந்தாலும் பிறகு மார்க்கெட் கூடைக்குள்ள நீங்க அதை வித்துட்டு காசு எடுக்கலாம். ஓகே, வாட் இஸ் மேண்டேட்டரி ஆஃபர்? மேண்டேட்டரி ஆஃபர் சொன்னால் ஒரு கம்பெனியா இருக்கலாம், தனியாக இருக்கலாம், யாராயும் இருந்தாலும் ஒரு லிஸ்டட் கம்பெனில ஒரு பட்டியலிடப்பட்டிருக்க நிறுவனத்துல யாரா இருந்தாலும் 30% மேல ஷேர்ஸை வாங்கினால் சட்டப்படி அவை வந்து அந்த கம்பெனியோட மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ். இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனில 30% ஷேர்ஸை வாங்கிட்டீங்கன்னா மிச்ச 70% ஷேர்ஸும் வெளியில ஆக்கள் இருக்குது. அப்ப அந்த 70% ஷேர்ஸை வந்து நீங்க வாங்குறதுக்கு சம்மதிக்கணும். அதாவது வந்து நீங்க வந்து ஒரு முதலீட்டாளர் முறையில ஒரு கம்பெனில 30% ஷேர்ஸை வாங்குறீங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் மிச்ச ஷேர்ஸையும் வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். அதான் சட்டம். என்னன்னு சொன்னா சில முதலீட்டாளர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அந்த கம்பெனில மிச்ச ஷேர் ஹோல்டர் இருக்கிறபடியா தான் அந்த ஷேர்ஸை வாங்கினோம். உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னால் இப்ப நாங்க ஹேலிஸ் எடுத்தோம்னு சொன்னால் ஹேலிஸ்ல தமிக்க பெறாதான் மிச்ச ஷேர் ஹோல்டர். அப்ப சில முதலீட்டாளர்கள் இருக்கலாம், அவை வந்து ஹேலிஸ்ல தமிக்க பெறா மிச்ச ஷேர் ஹோல்டர்ன்றதுக்காகத்தான் அந்த ஷேர்ஸை வாங்குறதா இருக்கலாம். அப்ப நீங்க போய் தமிக்க பேரோட கழிச்சு அந்த 50% நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா சில முதலீட்டாளர்கள் பாப்பீங்கன்னா இப்ப தமிக்க பேரா வித்துட்டாரு, அப்ப நானும் அதில் இருக்க தேவை, நானும் போறேன். அப்ப நீங்க என்ன விலை கொடுத்து தமிக்க பேராட்டே இருந்து ஹேலிஸை வாங்குறீங்களோ அதே விலையை மற்ற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கணும். அது ஒரு சட்டம். ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு எல்லாருக்கும் விளங்கோட தான் ஹேலிஸ் சில தமிக்க பேரா எடுத்தா மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு விளங்கப்படுத்துறதுக்காக மட்டும். ரைட், அப்ப உங்களுக்கு விளங்கம் நினைக்கிறேன். யாரா இருந்தாலும் 30% மேல ஒரு கம்பெனில ஷேர்ஸை வாங்கினாலும் அந்த கம்பெனில இருக்கிற மிச்ச ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வேற அந்த 30% ஷேர்ஸை வாங்கி என்ன விலை கொடுத்தாரோ அதே விலையை ஆஃபர் பண்ணப்படும். அது ஒரு சட்டம். அதுல வந்து உங்களுக்கு நன்மையா தீமையாண்டா எப்படி என்றால் சில வேளையில இந்த டிரான்சாக்ஷன் மார்க்கெட் பிரைஸோட கூடிய விலைக்கு நடக்கும். அப்படி நடந்தா உங்களுக்கு லாபம். சில வேளையில மார்க்கெட் பிரைஸுக்கு குறைவா நடக்கும். உதாரணத்துக்கு இப்ப நான் அப்போது விளங்கப்படுத்தி நான் இந்த பிரவுன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணது சீரா கேபிள்ஸுக்கு 12 நினைக்கிறேன்.
கோயிங் ப்ரைஸ் வந்து 18-19 ட்ரேட் ஆகுது. ஸோ அது அப்போ யோசனை இல்லை. அதே மாதிரி இந்த சிடிபி இந்த ஷேர்ஸுக்கு வந்து உடப்பு செல்லாவ கம்பெனி வந்து 35 ரூபா தான் பே பண்ண நினைக்கிறேன். மார்க்கெட்ல வந்து 40 ரூபா ட்ரேட் ஆகி கொண்டு இருந்தது. ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு பிரயோசனம் இல்லை. ஓகே, பட் சில வழியில சில கம்பெனிஸ் வந்து இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஷேர் ட்ரேட் ஆகிக்கல 60 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணலாம். அப்போ அது உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. Will there be any specific sector which will be affected hugely by the crude oil price hike? Crude oil price கூடிச்சுன்னு சொன்னால் நேரடியாக பாதிக்கப்படுறது crude oil நேரடியாக தங்கியிருக்க கம்பெனி என்று சொல்லி சொன்னோம்னு சொன்னால் நேரடியாக தாங்கி இருக்கிற கம்பெனி என்று சொல்றதுக்கு நான் நினைக்கிறேன் பெருசா அப்படி என்று சொல்றதுக்கு இல்லை. முக்கியமா வந்து இப்ப ஃபியூவல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் லங்கா ஐஓசி ஒரு கம்பெனி தான் இருக்குது. அந்த கம்பெனி வந்து இலங்கை அரசாங்கம் வந்து ஃபியூவல் ப்ரைஸை டிசைட் பண்ணுது. ஸோ வந்து அவைக்கு வந்து பெரிய அப்நார்மல் பெனிஃபிட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. 2022ஆம் ஆண்டு ப்ராஃபிட் வந்தது வந்து அது கிரைசிஸ், அது வேற. நார்மலா வந்து சில வழியில வேண்டிய ஸ்டாக்கை பொறுத்து சில ப்ராஃபிட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தோம்னு சொன்னால் இந்த கேஸை கூட யூஸ் பண்ற கம்பெனிஸ் வந்து டைல் கம்பெனிஸ், மற்றது வந்து இந்த கிளாஸ் மேனுஃபேக்சரிங் செய்யற கம்பெனிஸ் எல்லாம் கேஸை யூஸ் பண்றாங்க. அப்போ நார்மலா இலங்கையில வந்து நாங்கள் எல்பி கேஸ் தான் கூட யூஸ் பண்றோம். அப்போ நார்மலா ஃபியூல் பிரைஸ் கூட கேஸ் ப்ரைஸும் கூடும். இப்போ நேச்சுரல் கேஸும் கூடும் நினைக்கிறேன். இந்த ஈரான்ல வந்து கேஸ் ஃபீல்ட்ஸுக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து வேர்ல்ட் மார்க்கெட்ல நேச்சுரல் கேஸ் ஆயில் எல்லாம் கூடும். ஸோ அதுல வந்து இந்த எனர்ஜி இன்டென்சிவ் பிஸ்னஸ் சொல்லுவோம், போர்சலின், கிளாஸ், மற்றது டைல்ஸ், அந்த மாதிரியான சிமெண்ட், அந்த கம்பெனி இருக்கு. இதுல பாதிப்பு கொஞ்சம் கூடவாக இருக்கு. மற்றபடி இலங்கையில வந்து இப்ப நார்மலா பெட்ரோல் டீசல்ல விலையை கூட்டினாங்கன்னா அது எல்லா செக்டரையும் பாதிக்கும். இந்த இஸ்ரேல் பிரச்சனை வந்து நம்ம சொன்ன மாதிரி தொடர்ந்து கூடிச்சுன்னு சொன்னா ஆயில் பிரைஸ் சில ஃபாரின் அனலிஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க 130, 120, 130 அந்த மாதிரி அதிகரிக்கும் சொல்லி. அப்படி என்ன 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு இருந்த மாதிரி 2021லையும் வந்து அதான் நடந்தது. $65 இருந்த பிரெண்ட் க்ரூட் 120க்கு போனது தான் எங்க நாட்டுல கிரைசிஸ் வந்தது முக்கியமா. திருப்பி இப்போ வந்து அப்படி இல்லாம வந்ததுன்னு சொன்னா, அதாவது சண்டை வந்து இந்த இஸ்ரேல் ஈரானோட மட்டும் முடிஞ்சதா பிரச்சனை இல்லை. இந்த மற்ற நாடுகள் இதுல சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா அது பெரிய பிரச்சனையா போய் முடியும். ஸோ அது இப்ப டூ ஏர்லின்னு நினைக்கிறேன். ஓகே, what type of investment strategies can be used to earn monthly income through the stock market? என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க மந்த்லி இன்கம் எடுக்கிறது வந்து பெரிய ஆரோக்கியமாக இருக்கான்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 6 monthsக்கு ஒருக்கா அல்லது குவார்ட்லி பேசிஸ்ல ட்ரை பண்றது நல்லா. அதுல வந்து நீங்க அந்த டிவிடெண்ட் பே பண்ற கம்பெனிஸ் செலக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அடுத்த மார்க்கெட் வந்து வாலடைல் கூட, அதாவது அதிகமா தளம்பல் அடைகிறபடியால் நீங்க உங்களோட காசு கொஞ்சம் பேங்க்ல ரிசர்வ்ல வச்சுக்கணும், பஃபர் என்று சொல்லுவோம். அப்படி மெயின்டைன் பண்றது லாபம். அதாவது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லாபம் கிடைக்கல கொஞ்சம் காசு உங்களோட சாதாரண லைஃப் எக்ஸ்பென்சஸ் வேணதிலையும் சில பேர் இருக்கிறவங்க முந்தைய கிளைண்ட்ஸா இருந்தவங்க கூட ரிட்டையர் பண்ணி போட்டு கொஞ்சம் காசு ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு வேண்ட நார்மல் டே டு டே எக்ஸ்பென்சஸ், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கலாம், நார்மல் செலவுகளுக்கு காசு வேணும்னு சொன்னா அதை வந்து நீங்க ஒவ்வொரு மாசம் இதில் எடுத்து செலவழிக்கிற, எப்படி நீங்க சேலரி எடுத்து செலவழிப்பீங்களோ அப்படி செய்யலாம். அதாவது வந்து இப்ப சேலரி என்ன சொன்னா உங்களை மாதம் முடிய 20ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ சம்பளம் கிடைக்கும். அதை எடுத்து நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பென்ஸை மீட் பண்ணலாம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட் அப்படி உங்களுக்கு ஒரு பிக்ஸ்டான இன்கம் வராது. அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவு, 3 மாதத்துக்கு எவ்வளவு வேணும், இல்லை 6 மாதத்துக்கு எவ்வளவு வேணும்ன்றத கணக்கு பார்த்து அதை ஒரு அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தோம்னு சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல எப்ப எல்லாம் உங்களுக்கு காசு வருதோ அந்த டாப் அப் பண்ணி கொள்றது. அப்போ வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் உங்களோட இதை வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம். அது வந்து நார்மலா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அல்லது உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ல பார்க்கலாம். ஸோ ரெகுலர் இன்கம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எதிர்பார்க்கறது அவ்வளவு நிலம் இல்லை. மந்த்லி பேசிஸ்ல ஒரு 6 months annual பேசிஸ்ல எதிர்பார்க்கறது வந்து ஓகே, தட்ஸ் ஃபைன். Where can we study or find more detailed research about stock market investment strategies? எனக்கு இப்போ உடனடியாக பதில் சொல்ல தெரியல. நம்மளுக்கு கணக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஈவன் அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பற்றி தான் கோர்சஸ் கூட இருக்குது. ஸோ நீங்க அதை கொஞ்சம் தேடி பாருங்க. இந்த செஷன் அதை பற்றி கூட கதைக்கிறது நான் நினைக்கல சரியா இருக்குமான்னு. Sorry. There is a talk that going forward, TIN is important for all CSA account holders. So can we expect that in coming years, tax will be implemented for capital gains?
ஆக்கள் டின் நம்பர் என்று சொன்னால் பயப்படுறீங்க. உண்மையா வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரவாசி இலங்கைன்ற பாப்புலேஷனுக்கே அவங்க ஏற்கனவே டின் நம்பர் கொடுத்துட்டாங்க. சில வேளையில உங்களுக்கும் டின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்ல போயிருக்க செக் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா டின் நம்பர் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கலாம். இஷ்யூ பண்ணாட்டியும் டின் நம்பர் எடுக்கிற பிரச்சனையும் இல்லை. நினைக்கிறேன் இனி வரும் காலங்களில் விரும்பினாலும் விரும்பாட்டியும் எப்படி யூகேல அமெரிக்கால எல்லாம் எங்கடியாக்கள் போய் டாக்ஸ் கட்டினமோ அதே மாதிரி இலங்கையிலையும் கட்ட வேண்டி வரும். ஸோ அதை பற்றி பேனிக் ஆக வேண்டாம். இமீடியட் ஷார்ட் டேர்ம்ல நான் நெக்கியில கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வருமானு சொல்லி பட் 2 காலத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட. ஏன்னா ஒரு 3 இயர்ஸுக்குள்ள கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னடா இலங்கையை தவிர ஈவன் இந்தியாவில முக்கியமான நாடுகள் எல்லாத்துலயும் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இருக்கு. இலங்கையில மட்டும்தான் இன்னும் இல்லை. என்னடா இலங்கையில அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் குறைவண்டபடியா கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. மார்க்கெட்டை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுக்காக. பட் நினைக்கிறேன் வருங்காலத்துல வரும். அதை பற்றி பயப்பட தேவையில்லை. என்னடா எல்லா நாட்டிலும் உள்ள விஷயம், இலங்கையில மட்டுமண்டி இல்லை. அந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுதான் பிரச்சனை. அதை வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டாங்கன்னு சொன்னா எல்லாரும் இப்போ எப்படி எங்களை சேலரிஸ் நீங்க பே டேக்ஸ் கழிக்கிறீங்களோ அதே மாதிரி டிவிடெண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா சில மாசம் வருமானமே இல்லாத கூட டிவிடெண்ட்ல வித்தோலிங் டேக்ஸ் கழிப்படுது. வெட் எல்லாரும் பே பண்றோம். ஸோ அந்த மாதிரி இந்த கேபிட்டல் கெயின்ஸ் பே பண்றதா பெரிய பிரச்சனை வராது ஆக்சுவலா. ஸோ வந்து நினைக்கிறேன் அது பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கல. வங்கித்துறை கொஞ்சம் மந்தமாக போவதாக தோணுதுன்னு போட்டிருக்கீங்க. அப்படி நான் நிக்க இல்லை. முதலே சொன்ன மாதிரி செப்டம்பர் மாதத்தை நாங்கள் டார்கெட் பண்ணி கொண்டோம்னு சொன்னா சரி. அது வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட்ல வந்து ஒரு அன்சர்டனான தன்மைகள் வந்து இருக்கலாம். அது மாதிரி பெருசா நாங்க ஒரி பண்ண தேவையில்லை. எப்பவுமே நீண்ட காலத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணி போட்டு நாளைக்கு ஷேர் விலை குறையுதுன்றதை யோசிச்சிங்கன்னா அது பேர் ட்ரேடிங். அதை செய்யாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா விலை குறைஞ்சாலும் திருப்பி ரிகவர் ஆகும். உதாரணத்துக்கு இப்ப நான் சொன்னா இந்த கமர்ஷியல் பேங்க் ஷேர்ஸ் பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன் 150 கிட்ட போனது. அதுக்கு பிறகு 125 வரைக்கும் குறைஞ்சது. இன்றைய திருப்பி 145 வந்துட்டு. ஸோ பெருசா ஒரி பண்ண தேவையில்லை. ரைட். நீங்க கேக்குறீங்க, you said that tourism field marked a colorful achievement. Anyhow, stocks related to tourism didn't rise up. அது நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து இந்த டூரிசம் ஸ்டாக்ஸ் எல்லாம் விலை கூடிட்டுது. கூடுதலா இன்னும் விலை கூட வாய்ப்பு இருக்கு. பட் முதலே கூடினபடியா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போனஸ் அந்த டெக்னிக்கல் கிராஃப் இருக்கு. அடுத்து பாருங்க கூடுதலா எல்லா ஹோட்டல்ஸ் ஷேர் பிரைஸ் கூடி இருக்குது. அடுத்த கூடுதலா ஹோட்டல்ஸ் வந்து ப்ரொஃபைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து சில மார்க்கெட்டுடன் ரியாக்ட் பண்ணாது. மார்க்கெட் கொஞ்ச நாள் சில ரியாக்ட் பண்ணும். ஸோ நத்திங் மச் டு பேனிக். ரொம்ப 40,000 வரைக்கும் எல்லா ஹோட்டல்ஸ்லயும் ரெவன்யூ கூடி இருக்குது. சில ஹோட்டல்ஸ் ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மேபி இந்த ஃபைனான்ஸ் காஸ்ட் வந்து இந்த பிரச்சனையா இருக்கலாம். பட் நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் டூரிசம் மெயின்டைன் ஆகிட்டு சொன்னா ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கூட. LKR is pegged against USD. Why LKR is changing against USD கேக்குறீங்க. LKR pegged against USD ஹார்ட் பேக் இல்ல. அது ஹார்ட் பேக்னு சொல்லிச்சிருக்காங்க. ஹார்ட் பேக்னு சொல்றதுக்கு இல்ல. அது வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்றாங்க. சென்ட்ரல் பேங்க் வந்து டாலருக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஃபிளக்சுவேஷனோட வச்சிருக்கணும். ஒரு ரேஞ்சுக்கு இல்ல. அதுக்கு மேல போக விட மாட்டேங்குது. அதுக்கு கீழே விட விட மாட்டேங்கும். அதுக்குள்ள விலை கூடி குறைஞ்ச வேண்டி இருக்கும். அதனால சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு கட்டத்தை தாண்டிக்கல சென்ட்ரல் பேங்க் தங்கத்துக்கு ஆசைவிக்கும். அதே மாதிரி விலை வந்து இப்ப நம்ம இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப எங்களுக்கு டாலர் இன்கம் கூட வருது. டாலர் வருமானம் கூட. அப்ப சென்ட்ரல் பேங்க் வாங்காவிட்ட என்ன நடக்கும்னு சொன்னா இது 300 தாண்டி கீழே வந்துடும். அப்ப சென்ட்ரல் பேங்க் உண்மையா அந்த IMF டார்கெட்டை மீட் பண்றது சென்ட்ரல் பேங்க் வாங்கி கொண்டிருக்கணும். அப்ப எக்ஸஸ் ஆவார் டாலர்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் வாங்குறபடியா டாலர் வந்து குறையுது இல்ல. உண்மையா குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா குறையுது இல்லை. ஏன்னா சென்ட்ரல் பேங்க் வாங்குறபடியா. அப்ப அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் எக்ஸஸா வாங்கிச்சேன்னு சொன்னா மேலதிகமா வாங்கிச்சேன்னு சொன்னா டாலர் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி சென்ட்ரல் பேங்க் வந்து அந்த கடுமையா பிடிச்சு வாங்க இல்லை. ஒரு கணக்கா வாங்கி கொண்டிருக்கணும். அப்ப நம்மளோட வெஹிக்கிள் இம்போர்ட்ஸ் அந்த இந்த செலவுகளுக்கு எல்லாம் டாலர் போக இங்கிற எல்லாத்தையும் சென்ட்ரல் பேங்க் வாங்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப பெருசா கூடி குறையாமல் இந்த கட்டத்துல மெயின்டைன் ஆகி கொண்டு இருக்குது. ஹார்ட் பேக்ன்னு சொன்னாதான் நீங்க சொல்ல மாதிரி பிக்ஸ்டா ஒரு டாலருக்கு 300 ரூபாய் பிக்ஸ் பண்ணி விட்டா அது கூட மாட்டுது குறைய மாட்டுது. இலங்கையில் அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை. Any positive outcomes that we can expect from this war situation? இந்த war situationல வரக்கூடிய பாசிட்டிவ் சில துறைகளுக்கு பாசிட்டிவா இருக்கும். பட் நார்மலா war என்றாலே நெகட்டிவ் தான். அப்போ நார்மலா வர பாசிட்டிவ் வந்து அந்த மற்ற நெகட்டிவ்லாம் அடிபட்டு போயிடும். ஸோ வந்து எனக்கு அப்படி ஸ்பெசிஃபிக்கா கூட சொல்றதுக்கு பெரிய ஐடியா ஒன்றும் இல்லை.
பட் சில ஷேர்ஸ்ல வந்து பாசிட்டிவான வாய்ப்புகள் ஏற்படும் சந்தர்ப்பம் இருக்கு. எல்ஓஎல்சி ஷேர்ஸ் வந்து ஆஹ், நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க வந்து என்ன சொன்னா எல்ஓஎல்சி ஷேர்ஸ் வந்து why LOS is buying its share back. They have plans to increase the share value after buying these shares and put back in the market. நீங்க கேக்குறீங்க LOS வந்து இப்ப ஷேர்ஸை வாங்கி வச்சிருந்து போட்டு விலை கூடினா அப்புறம் திருப்பி விற்குமாண்டு. நார்மலா அப்படி செய்ய இயலாது. கம்பெனி தண்டை ஷேர்ஸ் தானே வாங்கிக்கலாம், அந்த ஷேர்ஸை கேன்சல் பண்ணணும். இலங்கையில அந்த வாங்கி வச்சிருந்து பிறகு வைக்கிற மெக்கானிசம் இல்லை. அப்ப பைபேக்னு சொல்லி சொன்னால் அந்த வாங்குற ஷேர்ஸ் அவ்வளோ கேன்சல் ஆகும். அப்ப 33 மில்லியன் ஷேர்ஸ் 33 பில்லியன் ஷேர்ஸ்ல 3 பில்லியன் ஷேர்ஸ் வாங்கிச்சினோம்னா இஷ்யூ குவான்டிட்டி வந்து 30 குறைஞ்சிடும். அப்ப அதுக்கு பிறகு திருப்பி இஷ்யூ பண்ண இயலாது. அப்ப அந்த பிரச்சனை இங்க இல்ல. அவை சொல்றது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறையக்குள்ள வந்து ஷேர்ன வேல்யூ கூடுமென்று அவை எதிர்பார்க்கிறேன். ரைட். How to evaluate small cap companies in investment, especially how does it affect from evaluating large cap funds? நார்மலா வந்து இந்த வேல்யூவேஷனுக்கு வந்து ஜென்ரலா ஆன்சர் பண்ண முடியாது. ஒவ்வொரு செக்டருக்கு ஒவ்வொரு மாதிரி வேல்யூவேஷன் வரும். ஸோ வந்து நீங்கள் உங்களோட முதலீட்டு ஆலோசனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. இல்லை இன்னொரு செஷன்ல நான் அதை பற்றி டீட்டெயிலாக கதைக்கலாம். இந்த செஷன்ல அதை பற்றி கதைக்கிற கொஞ்சம் பொருத்தமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நார்மலா வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு ஷேரையுமே அதோட ஏர்னிங்ஸ், அதோட டிவிடெண்ட், அதோட ஏர்னிங்ஸ் பொட்டன்ஷியல், அது என்ன செக்டர்ல இருக்குது, அது என்ன மாதிரியான கம்பெனி, அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். Apparel sector earnings much important to Sri Lankan economy due to the Trump tariff. Apparel sector shares have not been performing well. But apparel companies' dividend announcements started already for the FY 24-25. Currently, I believe those shares in the accumulation zone for investment. Should we avoid these stocks, or could you kindly explain the strategy based on your experience? இதுல நீங்களே சொல்றீங்க இது வந்து அக்யூமுலேஷன் ஜோன்ல இருக்குன்னு சொல்லி, பட் எனக்கு தெரியல. ஆனா வந்து நீங்க சொல்ற விஷயம் உண்மை. இதுல வந்து இப்ப ட்ரம்ப் வார மாசம் ஒரு டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணுவார் என்ன செய்ய போறாருன்றது. அப்ப அதுல அவர் என்ன சொல்ல போறாருன்றதை பொறுத்து தான் அந்த விஷயங்கள் வந்து வரப்போகுது என்று சொன்னா அவர் டேக்ஸை வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்றாரா இல்லாட்டி என்ன மாதிரி சார்ஜ் பண்ண போறாருன்றதுதான் மிச்ச விஷயங்கள் அங்கே இருக்குது. அப்ப அது வந்து இப்ப டூ ஏர்லி நினைக்கிறேன். அதை அந்த டிசிஷனை பொறுத்து மாறக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இப்ப கட்சியில ட்ரம்ப் வந்து வச்சுக்கொள்ளாம டேக்ஸை ஃபுல்லா ரிமூவ் பண்றாரு அப்படி செய்தா கூட உடனடியாக பெரிய ஜம்ப் ஒன்றும் பெறாது. நம்ம மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் ஒரு ரன் எதிர்பார்க்கலாம். பட் கம்பெனிஸுக்கு வந்து உடனடியாக அது பெரிய பெனிஃபிட் வரும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் வித்தியாசம். எல்லா கம்பெனிக்கும் காமன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிடலாம். இலங்கை பொறுத்தவரைக்கும் 3 அப்பரல் கம்பெனி, ஒன்று டிஜிஎல், மற்றது ஹெலா, மற்ற எம்ஜிடி. மூன்று விதம். ஹெலா ஏற்கனவே பேட் ஷிப் இப்பதான் நான் கழிச்சினான். டிஜிஎல் எம்ஜிடி அவன் பிசினஸ் வந்து டோட்டலி வித்தியாசம். அப்ப ஜஸ்ட் காமனா வந்து அதை டிஸ்கஸ் பண்றது கஷ்டம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா விச் செக்டர் இஸ் பெஸ்ட்? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நார்மலா வந்து அந்த க்ரோ பண்ணக்கூடிய செக்டர், அதான் க்ரோ பண்ணக்கூடிய கம்பெனிஸ். இப்போ செக்டர்ன்றதை விட பாருங்க என்னென்ன கம்பெனிஸ் க்ரோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, யார் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அது ஹிஸ்டரி கடந்த காலங்களில் க்ரோ பண்ணியிருக்கா, உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குது, முக்கியமா டிவிடெண்ட் கிடைக்குதான்னு பாருங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கல டிவிடெண்ட் இருக்கான்னு பாருங்க. இல்லாட்டி ரெண்டும் மிக்ஸ், கொஞ்சம் ஷேர்ஸ் டிவிடெண்ட் வர ஷேர்ஸ், கொஞ்சம் டிவிடெண்ட் வராத ஷேர்ஸ். ஆனால் எல்லா ஷேர்ஸும் க்ரோ பண்ணக்கூடிய ஷேர்ஸா இருக்கணும், அது முக்கியம். அப்போ அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே. வாட் அபவுட் இன்வெஸ்டிங் இன் லோ லிக்விட் ஷேர்ஸ்? அது பிரச்சனை இல்லை. லோ லிக்விட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா சரி, இன்வெஸ்ட்மெண்டா இருந்தா சரி, ட்ரேடிங் செய்யலாது. அந்த ஷேர் வந்து இப்போ உள்ள விலைக்கு வேர்த்தானும் பார்க்கணும். லிக்விட் ஷேர்ஸ் வந்து சில சரியான ஹை பிரைஸ் ட்ரேட் ஆகுது, அப்படின்னு கவனிச்சுக்கொள்ளுங்க. Due to the Iran vs Israel war, which sectors are affected in Sri Lanka? Which sectors will be affected? Actually, answer பண்ணிட்டு நினைக்கிறேன். கம்பெனி சிஎஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணினால் அந்த கம்பெனி ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஷேர் என்ன ஆகும்? நார்மலா வந்து கம்பெனி ரிலீஸ் பண்ணிக்கல இப்ப நடக்கிறது என்னன்னு சொன்னா அண்மையில் எங்களுக்குரிய அனுபவம் வந்து எக்ஸ்போ லங்கா, மற்றது இன்னொரு ஷேர் நெஸ்ட்லே, இதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா
இந்த கம்பெனி செக்டர்ல ஒரு வசதி இருக்குது. அவங்க 97-98% ஷேர்ஸை வாங்கிட்டாங்கன்னு சொன்னா மிச்ச ஷேர்ஸை ஃபோர்ஸ் பண்ணி வாங்கலாம். அப்படி ஒரு ஃபெசிலிட்டி அவங்ககிட்ட இருக்குது. அப்ப நார்மலா வந்து அஹ், பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அவங்க அப்படி நிலைமை வரைக்கும் இல்லை. இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை அந்த மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபுல்லா வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த கம்பெனி லீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்றதா உண்மையா கட்டித்தனம். இல்லாட்டி வந்து கொஞ்ச நாள் சைட்ல அவங்க அதே ஆஃபருக்கு திருப்பி உங்களுக்கு வந்து நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் வாங்குவாங்க. ஸோ அது உங்களுக்கு நட்டமா இருக்கும். ஏன்னா ஹோல்டிங் பீரியட் வந்து வேஸ்ட். வாட் அபவுட் இன்வெஸ்டிங் இன் லோ லிக்விட் ஷேர்ஸ்? ஆன்சர் பண்ணிட்டேன். 3 acre farm, which sector? This company dividends issues. 3 acre farms என்ற கம்பெனி வந்து ஃபுட் அண்ட் பிவரேஜ் செக்டர்ல வருது. அது வந்து நார்மலா வருஷத்துக்கு 2 டிவிடன் கொடுப்பாங்க. நல்ல டிவிடன் பே பண்ற கம்பெனி. பிசினஸ் வந்து சிக்கன். சிக்கன் annual report மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் என்று இடத்தில் பேங்க் நேம் கம்பெனி நேம் வந்து இண்டிவிஜுவல் பர்சன் நேம் வருகிறது. நார்மலா வந்து நீங்க ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்ல பாக்கல ஒரு கம்பெனியோட பேரும் ஆளுடைய பேரும் இருந்தா அது வந்து மார்ஜின் ட்ரேடிங் அர்த்தம் இல்லை. அது வந்து ஸ்லாஷ் அக்கௌண்ட் சொல்லுவோம், கஸ்டோடியன் அக்கௌண்ட் சொல்லுவோம். அதாவது வந்து அவ அந்த ஷேர்ஸை வந்து அந்த பேங்க்ல செக்யூர் பண்ணியிருக்கிறாரு சொன்னா. இப்ப மார்ஜின் ட்ரேடிங் சொன்னா அந்த அசெட்டை பிளெச் பண்ணி அதுக்கு எகெயின்ஸ்டா காசு வாங்கி அந்த காசுலையும் ஷேர்ஸ் வாங்கலாம். அந்த மார்ஜின் ட்ரேடிங் சொல்லுவோம். அதே மாதிரி கஸ்டோடியன் அக்கௌண்ட் வந்து இப்ப நீங்க வெளிநாட்டில இருக்க முதலீட்டாளர் இருந்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற ஒரு பேங்க் வந்து உங்களோட கஸ்டோடியனா இருக்கும். அப்ப உங்களோட கஸ்டோடியன் அக்கௌண்ட்டுக்கு ஸ்லாஷ் வராது. மார்ஜின் ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் ஸ்லாஷ் வரும். ஸோ வந்து இப்போ நீங்க வெஹிக்கிள் ஒன்று வாங்கி அப்படி அது கம்பெனியின் பேர்ல ஸ்லாஷ் உங்களோட பேர்ல வருதோ அதே மாதிரி ஷேர்ஸும் வந்து நீங்க ஒரு கம்பெனில ஃபைனான்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கு எகேன்ஸ்டா காசு கடனா வாங்கினீங்கன்னு சொன்னா அது ஸ்லாஷ்ல வரும். What should we do? 1 minute. Right. What should we do when global situations are unstable, such as during a war? Should we sell our shares and wait until the situation turns around? Should we hold all our shares without taking any action? நார்மலா இது வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கேள்வி கேட்குறீங்க. நார்மலா வந்து நாங்கள் நார்மலா சொல்றது உங்களோட போர்ட்ஃபோலியோ அட்லீஸ்ட் 20-30% கேஷா வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் வரைக்கும் அது ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும். மார்க்கெட்ல ஷேர்ஸ் நல்லா விலை குறைய வரைக்கும் வாங்கலாம். அப்ப அது கொஞ்சம் காசு இருக்கணும். இருக்கிற முழு காசுக்கும் ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னு சொன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல வாங்குறதுக்கு காசு இருக்காது. பிரச்சனை நீங்க ஷேர்ஸ் எல்லாத்தையும் செல் பண்ணி போட்டு பார்த்தோன்றக்க பிரச்சனை முடிஞ்சுன்னு சொன்னால் மார்க்கெட் அப் ஆகிடும். அதுல நீங்க நட்டப்படுவீங்க. நார்மலா இன்றைக்கு உதாரணம் எடுத்தோம்னா இன்றைக்கு மார்னிங் மார்க்கெட் 300 பாயிண்ட்ஸ் டவுன் நினைக்கிறேன். அந்த டைம்ல யாரும் பயந்து செல் பண்ணி இருந்தால் பிறகு பார்த்தா மார்க்கெட் 60 பாயிண்ட்ஸ் தான் டவுன். மார்க்கெட் அப் ஆயிட்டுது. அப்ப மார்னிங் செல் பண்ணாக்கள் நேரம் நட்டம். ஸோ இந்த பேனிக் செல்லிங் அவாய்ட் பண்றதுக்கு தான் நார்மலா சொல்றது 20-30% கேஷ் வச்சிருங்க. அந்த கேஷை நீங்க ஷேர்ஸும் வாங்கலாம் இல்லை உங்களோட டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்ப மார்க்கெட்ல ஷேர் விலை குறையறத பற்றி நீங்க worry பண்ண தேவையில்லை. நீங்க நல்ல ஷேர் வாங்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு டைம் ரிகவர் பண்ணும். கொஞ்சம் டைம் எடுக்கும் மேபி. ஸோ அது பிரச்சனை இல்லை. அந்த டைமுக்கு நீங்க உங்களை சர்வே பண்ணி கொள்ளிடணும்னு சொன்னா ஓகே. அப்ப அதுக்கு நீங்க ஒரு பேக்கப் பிளான் இருந்தா சரி உங்களுக்கு. அப்ப ஷேர்ஸ் எல்லாத்தையும் விற்கிறதானா நான் நிச்சயமா நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு ஸ்மார்ட்டா யாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கல. பட் சில ஷேர்ஸ் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருந்தால் மார்க்கெட் கொஞ்சம் இறங்குவோம் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஷேர்ஸை மட்டும் செல் பண்ணி காசு எடுக்கலாம். மற்ற ஷேர்ஸை விற்க தவிர சில பேர் லொஸ்ல உள்ள ஷேர்ஸையும் செல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். Which shares give higher dividend proportion to the share price? அது நாங்க ஒன்வேல ஒரு லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது எங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல இருக்க நினைக்கிறேன். நீங்க ஆஷா செக்யூரிட்டி தேடி பாருங்க. அதுல டாப் 50 கம்பெனிஸ் இந்த லிஸ்ட் நாங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுல சில ஷேர்ஸ் மிஸ் ஆயிட்டுது. நம்மள அதுல பாத்தீங்கன்னா டாப் டிவிடெண்ட் பே பண்ற கம்பெனிஸ் பார்க்கலாம். அதுல ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதை வாங்க முதல்ல உங்களோட முதலீட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. சில கம்பெனிஸ் வந்து ஒன் ஆஃப் டிவிடெண்ட் ஒருக்க மட்டும் தான் பே பண்ணுவாங்க, தொடர்ந்து பே பண்ண மாட்டாங்க. அப்படியான ஷேர்ஸும் அந்த லிஸ்ட்ல இருக்குது. இப்போ நாங்க தொடர்ந்து டிவிடெண்ட் பே பண்ற கம்பெனி ஃபில்டர் பண்ணல, நாங்க வந்து அண்மையில டிவிடெண்ட் பே பண்ண கம்பெனிஸ் என்று பார்த்து தான் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நார்மலா சொல்றேன்னு சொன்னால் இலங்கையில் ஆக கூடின டிவிடெண்ட் பே பண்ற கம்பெனி டொபாக்கோ. அது யாரும் ஒன்றும் சொல்லிடலாம், நோ சொல்லிடலாம். அது ரெகுலரா ஆக கூடின டிவிடெண்ட் பே பண்ற கம்பெனி டொபாக்கோ. அதுக்கு அடுத்தது வந்து கம்பெனி சொல்லலாம். நார்மலா வந்து ரெகுலரா பே பண்ற கம்பெனினா ஷெவ்ரான் லூப்ரிகன்ட்ஸும்
உதாரணமா சொல்லக்கூடிய கம்பெனி. lubricant may affect due to fuel price increase. உயரமாக fuel price கூடினால் lubricant வந்து அதில் தங்கி இருக்க கம்பெனி வேண்ட விலையை கூட்ட வேண்டி வரும். ஆனால் அவைக்கு மட்டும் இல்லை, எல்லா lubricant கம்பெனிக்கும் அது பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ வந்து அதில் பெரிய பாதிப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். அவங்க அப்படியே பேக்கப் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவாங்க. போன ஒரு கிரைசிஸ்ல பெருசா பாதிக்கப்பட இல்லை ஆக்சுவலா. Based on your estimation, at which point SPA reach its peak based on PER. மார்க்கெட் பிஇ பேஸ் பண்ணிக்கொண்டு ஆல் டைம் ஹை நாங்கள் கால்குலேட் பண்ணினோம்னு சொன்னா இப்போ எங்க மார்க்கெட் பிஇ வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 டைம்ஸ்ல இருக்குது. ஹிஸ்டாரிக்கலி 15 டைம்ஸ் கூட ட்ரேட் பண்ணிருக்கு. அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து ஒரு 25,000 வரைக்கும் கூட போகலாம். ஸோ அது வந்து ப்ரெடிக்ட் பண்ண கஷ்டம். அது மெட்ட ஃபேக்டர்ஸ் எல்லாம் கூட தங்கி இருக்குது. தனியா இந்த பிஆர் பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிறது நல்லம் இல்லை. வட்டா அந்த ஷேர் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேவா இருக்குமா? 10 நாளுக்கு வாங்கி 32க்கு குறைஞ்சிட்டு 3000 ஷேர்ஸ் வாங்கி ரைட். நீங்க தனிப்பட்ட ஷேர்ஸை பற்றி கேட்குறீங்க. தயவு செய்து உங்களோட முதலீட்டாளர் சொல்றது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் அதை பற்றி மேலதிகமாக கதைக்க விரும்ப இல்லை. புதுசா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா பெட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. மற்ற டெக்னிக்கல் கிராஃப் எப்படி யூஸ் பண்ற, பேசிக்கா ஒரு பிரைஸ் சார்ட் எப்படி யூஸ் பண்றதை பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட ஆலோசனை கேட்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி அதை நீங்க பார்க்கலாம், அல்லது tradingview.com வெப்சைட் யூஸ் பண்ணலாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஸோ டெக்னிக்கல் சார்ஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பி இப்போ விலை எங்கே இருக்குது, இந்த விலைக்கு வாங்கலாமா வாங்கலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். மற்றது வந்து கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் என்ன, இபிஎஸ் என்ன, நெட் அசெட் ரேஷியோ என்ன, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. பேசிக்கான ஒரு நாலேஜை வந்து டெவலப் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். What is your opinion on investing in petroleum related shares in current geopolitical situation? டெம்பரரியா சாதகமான தன்மைகள் வர சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த யுத்தம் கண்ட்ரி ஆகுதா இல்லையான்னு பாருங்க. யுத்தம் கண்ட்ரி பண்ணிச்சுன்னா அது பிரச்சனையா இருக்கு. Trump agreed with China regarding tax policy. What is the possibility of implementing total plan tax by USA on other countries as planned in 90 days? இப்போ சைனாவோட அவர்கிட்ட அக்ரிமெண்ட் தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஏன்னா சைனாவோட அவர் வந்து டாக்ஸை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடல. டாக்ஸ் ஒரு குறைஞ்ச ரேட்ல இப்போ முதல் 100, 120 எல்லாம் போய் கொண்டு இருந்தவ இப்போ 50% 50% 10% வந்து அக்ரி பண்ணிருக்கணும். அப்ப அது வந்து இன்னும் சரியான டீட்டெயிலா தெரியல, என்னென்ன மாதிரியான டாக்ஸ் வந்து அக்ரி பண்ணிருக்கணும்னு சொல்லி, என்னென்ன செக்டர்ஸுக்கு எவ்வளவு டாக்ஸ் சொல்லி சரியா தெரியல. அப்ப அவர் இந்த 90 days பிரச்சனை வந்து அதுக்கு என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பாருன்னு சொல்லி சொல்றது கஷ்டம். அடுத்து அவரை பொறுத்தவரை சொல்ற சில நாடுகள் அமெரிக்காவுக்கு இன்னும் அதை பற்றி ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லி கணக்கெடுக்க இல்லை இந்த மாதிரி. ஸோ அவர்கிட்ட டிசிஷன்ஸ் எப்படி போகுதுன்னு சொல்லி சொல்ல தெரியல எனக்கு. இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த 10% டாக்ஸே சில கம்பெனியால பே பண்ணி நமக்கு எனக்கு கலெப்ஸ் ஆகுது. ஆக்சுவலா ஒரு 20% டாக்ஸ் பண்ணினா அது ஒரு பிரச்சனையா இருக்கும். 10% 5% குறைச்சாருன்னா ஒரு ரிலீஃப் பண்ண நான் நினைக்கிறேன். அது வந்து டூ ஏர்லி பார்ப்போம். ஆல்ரைட். நார்மலா வந்து இப்ப நீங்க கேக்குறீங்க you said that we should aim for September. What do you mean by that? I didn't get an idea. Can you explain? இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இப்ப நீங்க வந்து ஒரு முதலீடு செய்றீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னு சொன்னா அது அட்லீஸ்ட் செப்டம்பர் மாதம் வரைக்குமாவது வச்சிருக்கிறேன்னு நினைச்சு கொண்டு வாங்குவோம். நம்மள வாரன் பஃபெட் சொல்றார் அந்த ஸ்டாக்கின் பிரைஸ் 50% குறைஞ்சா கூட ஒரு ஒண்ணா வச்சுக்கக்கூடிய மாதிரி மனதை பிக்ஸ் பண்ணி கொண்டு தான் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. நீங்க ஒரு ஷேரை வாங்கின பிறகு நாளைக்கு நாளைக்கு திருப்பி திருப்பி அந்த விலையை பார்க்க கூடாது. அதுதான் நான் சொல்ல வர விஷயம். செப்டம்பர் நான் எடுத்ததுக்கான ரீசன் நோமலா இலங்கையை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் அந்த சூப்பர் செப்டம்பர்னு சொல்றது. அதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா நோமலா ஜனவரி டு மார்ச் நோமலா எக்கனாமி நல்லா ஆக்டிவா இருக்கும். பிறகு ஏப்ரல் மே ஜூன் கொஞ்சம் ஒரு ஸ்லோ ஆகும். இந்த நியூ இயர் ஹாலிடேஸ் அது இதுன்னு சொல்லி ஸ்லோ ஆகும். திருப்பி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் எக்கனாமி பிக்கப் பண்ணும். அப்ப அந்த டைம்ல வேற குளோபல் ஃபேக்டர்ஸ் வந்தா ஒன்றும் செய்யல. அது நார்மலா எக்கனாமி பிக்கப் பண்ணிக்கல. அந்த செப்டம்பர் ரிசல்ட்ஸை டார்கெட் பண்ணிக்கொண்டு ஸ்டாக் மார்க்கெட் நார்மலா அப் ஆகும். அது நார்மலா அந்த இது எக்ஸ்பெக்டேஷன்ல மார்க்கெட் அப் ஆகும். அப்ப அதுக்காக தான் நான் அதை பற்றி சொன்னேன். இப்ப நார்மலா வந்து இதை நான்
பிப்ரவரி மாதத்துக்கு போறதுலயே சொன்னான் நினைக்கிறேன். பிப்ரவரி மாதத்துல மார்க்கெட் ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு கீழே வர தொடங்கிடுது. அப்ப நாங்க அது விலை கூடன்னு சொல்லி கொண்டு வந்தோம். ஹை பிரைஸ் கவனமா இருக்க சொல்லி அந்த டைம் அலர்ட் பண்ணினாங்க. அப்ப அந்த டைம்ல பார்த்தா ஆக்கள் வந்து செல் பண்ணி போட்டு அடுத்த நம்ம திருப்பி அப் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப அந்த விஷயம் வந்து குள்ள இப்ப பிப்ரவரி மாதம் வந்து மார்க்கெட் டவுன் ஆன தொடங்கினா அது மார்ச்ல திருப்பி ரிகவர் ஆகாது. கொஞ்சம் டைம் வேணும். கொஞ்சம் அந்த அந்த ரேலியை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்ப அதுக்கு ஒரு கூலிங் ஆஃப் பீரியட்னு சொல்லி 6 months. அப்ப பிப்ரவரில இருந்து 6 months சொல்லி சொன்னோம்னு சொன்னால் 8ஆம் மாதம் வரைக்கும், ஆகஸ்ட் மாதம் வரைக்கும். அப்ப நம்மளா வந்து ஆகஸ்ட் செப்டம்பரை டார்கெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க. ரைட், கணக்கு பண்ணிக்கிறேன். இப்ப பிப்ரவரி மாதத்திலேயே மக்கள் வந்து ஷேர்ஸ் வாங்கினவ, மார்ச்லயும் வாங்கினவ, ஏப்ரல்லையும் வாங்கினவ, எல்லா மாதத்துலயும் வாங்கினவ. அப்ப அவைக்கு வந்து ஒரு எக்ஸிட் பாயிண்ட் ஒன்று இருக்கத்தான். எக்ஸிட் பாயிண்ட் எல்லாம் விற்கிறேன் இல்ல. இப்ப சிலர் நிப்பினா பிப்ரவரி மாதம் ஷேர்ஸ் வாங்கினாக்களுக்கு இப்ப நட்டமா இருக்கும். நான் சொல்றேன், நோம்பலா நீங்க அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நல்ல பிரைஸ் வரைக்கும் அவரேஜ் பண்ணுங்க. செப்டம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நோம்பலா அந்த டைம்ல ரிகவர் பண்ணணும். பட் பேட் லக், வேற பிரச்சனை. இப்ப இந்த ரஷ்யா இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வேற பண்ணி யாரும் எதிர்பார்க்கல, வந்துட்டுது. அப்ப நீங்க அதை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜிக் என்ன மாதிரி அதை மேனேஜ் பண்ணு யோசிக்கணும். மற்றபடி செப்டம்பர்ல மார்க்கெட் கட்டாயம் கூடுமன்றோன்னு நான் சொல்லி இல்லை. ஜஸ்ட் அந்த லாஜிக் வந்து உங்களுக்கு விளங்கினா சரி. What are the top growing companies with risk mitigation idea to invest recent days? இந்த கேள்விக்கும் என்னால் இதில் ஆன்சர் பண்ண முடியாது. இந்த தனிப்பட்ட ஸ்டாக்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. வெரி சாரி. பட் சில செக்டர்ஸ் இலங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் மற்ற சில மேனுஃபேக்சரிங்ல சில துறைகள் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கூட. அப்ப அதுல வந்து நீங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பெட்டர் வந்து இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் முதல்ல டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிக்க பாருங்க. What factors can help determine whether a stock is likely to experience long-term growth? முக்கியமா வந்து அந்த கம்பெனில மேனேஜ்மெண்ட் பாருங்க. என்ன மாதிரி முதலீடுகள் செய்யணும்னு பாருங்க. புது முதலீடு செய்யணுமா, என்ன துறைகள்ல செய்யணுமா, அந்த துறைகள்ல பொட்டன்ஷியல் இருக்கா, அது கம்பெனி வந்து கண்டினியூஸா வேண்ட ப்ரோக்ரஸ் ஒன்றை காட்டிடமா, அந்த கம்பெனி ஒரே மாதிரி இருக்குதா அல்லது க்ரோத் பண்ணி இருக்குதா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுதா, அண்மையிலாவே செய்த முதலீடுகள் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கா, அந்த மாதிரி கொஞ்சம் பாருங்க. அது லாஸ்ட் ஒரு 5 yearsல அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு பாருங்க. ப்ராஃபிட்ஸ் இருக்கா, டிவிடெண்ட் கொடுத்துருக்கணுமா, வேண்ட கேஷ் ஃப்ளோஸ் இருக்குதா, வேண்ட நெட் அசெட் பொசிஷன் என்ன மாதிரி இருக்குது, அந்த விஷயங்களும் கொஞ்சம் பாருங்க. முக்கியமா என்ன செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணி முக்கியம். What should we do when global situations are unstable, such as during a war? Should we also What is the boundaries for small, mid, and large cap companies in CSC? Small, mid cap, large companies. அப்படி ஃபிக்ஸ்டா ஒரு பவுண்டரி இருக்குது எனக்கு என்ன தெரியல. நம்மளா ஸ்மால் கேப்ஸ் சொல்லிக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த 10 ரூபா சின்ன பெருமதியில் இருக்க ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறைஞ்ச கம்பெனிஸ். இப்ப லார்ஜ் கேப்ஸ் சொல்லியிருக்க அந்த டாப் சிஎஸ்சில பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல டாப்ல வர கம்பெனிஸ் ஒரு டாப் 10 டாப் 20 கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா அது லார்ஜ் கேப்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி கீழே சின்னதா பாத்தீங்கன்னு சொன்னா அதே ஒரு 20 கம்பெனி 30 கம்பெனி பாத்தீங்கன்னா ஸ்மால் கம்பெனிஸ் இருக்கும். மிச்ச எல்லாத்தையும் நார்மலா மிட் கேப்ஸ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்வதற்கு எந்த துறை சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யலாம்? நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்யறதுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய துறைகள்ல முதலீடு செய்யறது நல்லா. நம்மள வந்து சுற்றுலா சார்ந்த நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து குரோ பண்றது இல்லை. உதாரணத்துக்கு சொன்னா இப்ப ஹோட்டல் கடதாரி எடுத்தீங்கன்னா கொழும்புல முக்கியமான இடத்துல இருக்குது. கடந்த 20 வருஷமா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஷேர் பிரைஸ்ல பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த ஹோட்டல் குரோ பண்ணி அதே ஒரு ஹோட்டல் செயின் எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து புதுசு புதுசாக ஹோட்டல்ஸை உருவாக்கி குரோ பண்றாங்க. அப்ப ஜஸ்ட் வந்து ஒரு முடிவெடுக்க இயலாது. சில ஃபைனான்ஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா பெருசா குரோ பண்ணல, சில கம்பெனி நல்லா குரோ பண்ணுது. அப்ப கம்பெனி ஸ்பெசிபிக். இப்ப நான் செக்டர்னு சொன்னா நார்மலா ஃபைனான்ஸ் பேங்க் செக்டர் வந்து குரோ பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அந்த காசை வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி குரோ பண்ணுவாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு வங்கியா இருக்கலாம், ஃபைனான்ஸ் கம்பெனியா இருக்கலாம்,
லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அசெட்ஸ் கூடித்தான் இருக்கும். அப்ப அந்த சைட்ல வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் பேங்க்ஸுக்கு போறது பெட்டர். ஹோட்டல்ஸ்லயும் வந்து அந்த குரூப் இருக்கிறது வந்து ஹோல்டிங் கம்பெனிஸா இருக்கிறது வந்து புது முதல்ல செய்து க்ரோ பண்ணுவாங்கன்னு சொன்னா அது பெட்டரா இருக்கும். தனி ஒரு ஹோட்டல் மட்டும் இருக்க டூரிசம் வந்து அன்னைக்கு எல்லோட சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. பிஇ ரேஷியோ ரியலி மீன்ஸ் பிஇ ரேஷியோன்னு சொன்னால் ஒரு கம்பெனி உழைக்கிற ஒவ்வொரு ரூபா லாபத்துக்கும் முதலீட்டாளர்கள் என்ன விலை கொடுத்து அந்த ஷேரை வாங்கினோம்ன்றது. அதாவது வந்து ஒரு கம்பெனியின் ஏர்னிங்ஸ் per ஷேர் 10 ரூபாயா இருந்தா அந்த ஷேர் 100 ரூபாய்க்கு போகுதுன்னு சொன்னால் அந்த கம்பெனியின் ஒவ்வொரு ரூபா வருமானத்துக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் 10 ரூபா 10 மடங்கு காசு கொடுத்து வாங்கினோம். அதான் நம்மளா பிஇ ரேஷியோன்னு சொல்றது. பிரைஸ் பெர் ஏர்னிங்ஸ். ஒவ்வொரு ரூபா வருமானத்துக்கும் என்ன விலை, பிரைஸ் பெர் ஏர்னிங்ஸ். How the increase in world market oil price affects Sri Lanka oil companies like LIOC. LIOC வந்து சிம்பிள். இப்ப அவையிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கும். oil market விலை கூடியக்கு இலங்கையில விலையை கூட்டினா அவை இருக்கிற ஸ்டாக் வந்து குறைஞ்ச காஸ்ட்டுக்கு வாங்கியிருப்பினும் அதை விற்கல அவைக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அதே நேரம் பிறகு பிரைஸ் குறையக்கில்லையும் இலங்கையில உடனே பிரைஸை குறைக்க மாட்டாங்க, கொஞ்சம் நாள் செல்ல குறைப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் நட்டம் பெறும். அந்த சைட்ல பேலன்ஸ் பண்ணி இந்த மார்க் டு மார்க்கெட் பிரைசிங் அவ்வளவு பெரிய பெனிஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. முந்தி மாதிரி பிக்ஸ்டா பிரைஸ் இருந்துட்டு திடீரென்று கூட்டினா அங்க வந்து சான்ஸ் இருக்கு. இப்ப இலங்கை ஒவ்வொரு மாசமும் பிரைஸ் ரிவைஸ் பண்ணப்படுது. ஸோ அதுல வந்து சின்ன சின்ன லாபங்கள் வர சான்ஸ் இருக்கு. மற்றபடி அப்நார்மல் ப்ராஃபிட் வேற மட்டும் நான் நினைக்கல. ஆர்எஸ்ஐ அப்டேட் இருக்கீங்க. ஆர்எஸ்ஐ அப்டேட் வந்து நான் முதல்ல காட்டி நான் நினைக்கிறேன். அந்த டேபிள்ல பார்க்கலாம், சாரி இந்த கிராஃப்ல பார்க்கலாம், டெக்னிக்கல் கிராஃப்ல. இன்றைக்கு லேட்டஸ்ட் கிராஃப் இதுதான். ஆர்எஸ்ஐ வந்து 68,300 இருக்குது. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் எனர்ஜி அண்ட் பிடி ஷேர்ஸ்? எனர்ஜி ஷேர்ன்னு ஒன்றும் இருக்குதான் தெரியல. நீங்க சொல்ல அந்த லாஃப் கேஸ் எல்ஐஓசி இருக்கிறீங்களோ தெரியல. லாஃப் கேஸ் ஏற்கனவே லாஸ், எல்ஐஓசி மட்டும் தான் ப்ராஃபிட் கம்பெனி. ஸோ அதுல ஏற்கனவே காய்ச்சிட்டேன். பிரைமரி டீலர் ஷேர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பெருசா தலைமுறை அடையாதபடியா இப்போதைக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கல. கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சாண்டா? கரெக்ஷன் இப்பதான் முடிஞ்சு அப்பாங்கன்னா திருப்பி ஒரு கரெக்ஷன் பண்ணுமா? இது கரெக்ஷன் சொல்லிதான் இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அளவார இன்ஃபுளுன்ஸ். இந்த உலகளாவிய ரீதியில யுத்தம், இந்த முக்கியமா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து காட்டி மார்க்கெட் அப்பா இருக்கும். அதனால வந்து இந்த பிரச்சனை வந்து இப்ப எங்கட நாட்டுல ஸ்டாக் மார்க்கெட் கூடன்றதுக்காக வந்த வீழ்ச்சின்னு நான் நினைக்கல. அப்ப இது கரெக்ஷன் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரால வர பிரச்சனை. இந்த பிரச்சனை சால்வ் ஆனாப்பா, இந்த பிரச்சனை கண்டினியூ பண்ணிக்கன்னு சொன்னா விழும், அவ்வளவுதான். இதுல மார்க்கெட் ஓவர் ஹீட்னு சொல்லி நீங்க பார்த்து தெரியும். ஆர்எஸ்ஐ வந்து 68க்கு வந்துருக்கு. ஸோ வந்து ஓவர் ஹீட்டான மார்க்கெட்னு சொல்றதுக்கு இல்லை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா குவார்டர்லி ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் போன வருஷத்துல இந்த மார்ச் குவார்டர் ப்ராஃபிட்ஸ் 40% அப்பா இருந்தது நினைக்கிறேன். ஸோ அப்படி பாக்கலையும் ஓவராலா வந்து கம்பெனி ப்ராஃபிட்ஸ் கூட இருக்கல, ஷேர் பிரைஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கூட வேணும். புல் மார்க்கெட்ல செல் பண்ணி பியர் மார்க்கெட்ல பை பண்றது ஓகே, நிச்சயமா அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதை உங்களால செய்ய முடிஞ்சா வெற்றி. என்ஏவி எந்த செக்டருக்கு முக்கியமாக பார்க்க வேண்டும்? என்ஏவி வந்து நம்மளா பேங்க்ஸ், ஃபைனான்ஸ் கம்பெனிஸுக்கு என்ஏவி பார்க்கறது நல்லா. ஆனா அது மட்டும் ஒரு முடிவை சொல்லாது, அது ஒரு ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான். ஐபிஓ ரிலேட்டட் எங்க பார்க்கலாம்? ஐபிஓ வந்து சிஎஸ்சி வெப்சைட் போனீங்கன்னா அதுல ஒரு டேப்பே இருக்கு. அது கண்டு அதுல போய் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நியூ லிஸ்டிங்ஸ் சொல்லி ஒரு டேப் இருக்கும் சிஎஸ்சி வெப்சைட்ல. அதுல போனீங்கன்னா புதுசா வர எல்லா ஐபிஓவும் பார்க்கலாம். எனக்கு எல்லா கேள்விக்கும் பதில் அளிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ரைட். Do the non-financial banking sector companies still have potential to increase? Yes. ஆனா எல்லா கம்பெனியும் வந்து இல்ல, சில கம்பெனில பொட்டன்ஷியல் இருக்கு. சில கம்பெனிஸ் வந்து விலை கூடிட்டு நீங்க வந்து அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் மெட்டது அந்த கம்பெனி நெட் ஷேர் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து இண்டிவிஜுவலா கம்பெனிஸை வந்து பார்த்து வாங்கும். எல்லா கம்பெனிக்கும் ஜென்ரலா ஒரு ரூலை அப்ளை பண்ணாதீங்க. கரணிக்கேபிள் ஏசிஎல் which can be performed based on their ROE, capital, liquidity because அந்த கேள்விக்கும் பதிலளிக்கிற இந்த சிச்சுவேஷன்ல நல்ல வழியா நினைக்கிறேன். Where we can study the technical analysis. What are the tools we want
டு மெயின்லி ஃபோக்கஸ். நார்மலா வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா கணக்கு வீடியோஸ் இருக்கும். நீங்க ஆன்லைன்ல படிக்கலாம். அப்படி இல்லாட்டி சிஎஸ்சில சில செஷன்ஸ் இருக்கு பாருங்க இருக்கான்னு சொல்லி. நார்மலா வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஆர்எஸ்ஐ மேக்டி இந்த 2 டூல் சரியா யூஸ் பண்ண தெரியுமாண்டாலே கணக்க ட்ரேடிங் செய்யலாம். Is issuing debenture denoting the positive condition of companies if they are banks and finance companies? நார்மலா டிபெஞ்சர் இஷ்யூ பண்ற நோக்கம் 2 இருக்குது. ஒன்று வந்து அவைக்கு காசு தேவைப்படுகிற லோ காஸ்ட் ஃபைனான்சிங். இப்போ நார்மலா வந்து சொன்னால் ஒரு டிபெஞ்சர் நார்மலா 5 வருஷத்துக்கு வரும். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா 11%, 11.5% அப்படி இஷ்யூ பண்றாங்க. அப்போ ஒரு கம்பெனி ஒரு 2 பில்லியன் ரூபாயை வந்து ஒரு டிபெஞ்சர்ல ரைஸ் பண்ணிக்கன்னு சொன்னா அந்த காசு வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்கள்ட்ட தான் இருக்க போகுது, கொடுக்க தேவையில்லை. அதே வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ரைஸ் பண்ணினா ஃபிக்ஸ்ட் டிபாசிட் வந்து ஆக்கள் டேக்க வித்ட்ரா பண்ணுவினம், இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடி குறையும், அந்த பிரச்சனை வரும். இது 5 இயர்ஸுக்கு அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை, வாங்கிட்டு பேசாம இருக்கலாம். அது ஒரு விஷயம். மற்றது இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹை ரிஸ்க் டிபெஞ்சர்ஸ் சொல்லி புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஹை ஈல்ட் ஆகும், ஹை ரிஸ்க் இல்ல ஹை ஈல்ட் டிபெஞ்சர்ஸ் சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடன்னு சொல்லி அது வந்து ஒரு கன்வெர்டிபிளான டிபெஞ்சர். இப்போ நம்மளோட பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசல் 3 டிபெஞ்சர் இஷ்யூ பண்றாங்க. இவங்க வந்து ஹை ஈல்ட் டிபெஞ்சர்ஸ் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் புதுசாக இஷ்யூ பண்றாங்க. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். கம்பெனிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்ன எதிர்காலத்துல அந்த டிபெஞ்சர் வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ணப்பட்டுரும். அந்த டைம்ல உள்ள சிச்சுவேஷன் சென்ட்ரல் பேங்கின் அப்ரூவலோட கன்வெர்ட் பண்ணுவினோம். ஸோ அதுல வந்து ஒரு ரிஸ்க் வந்து இருக்குது. அப்ப அது வந்து அந்த மாதிரியான டிபெஞ்சர்ஸ் வந்து அந்த நார்மலா ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வந்து அந்த மினிமம் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் ஒரு ரூல் ஒன்று இருக்கு. அப்ப அந்த இந்த ஹை ஈல்ட் டிபெஞ்சர்ஸும் இந்த பேசல் 3 டிபெஞ்சர்ஸும் வந்து அந்த தேவைக்காக பாவிக்கலாம் என்று சொன்னா ஒரு ஈக்விட்டி கேபிட்டல் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். அப்ப சில அந்த கம்பெனியின் இந்த ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி அந்த மாதிரி விஷயங்களுக்கு அது தேவைப்படுது. நார்மலா ஃபைனான்ஸ் கம்பெனியை பாத்தீங்கன்னா பேங்க் மாதிரி இல்ல. சில ஃபைனான்ஸ் கம்பெனி பேங்க்ஸ் இல்ல பொரோ பண்ணி லென் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளா ஃபைனான்ஸ் கம்பெனி பேலன்ஸ் ஷீட்ஸை பாத்தீங்கன்னா தெரியும். அதுல எவ்வளவு காசு ஷேர் ஹோல்டர் டிபாசிட்ஸ், எவ்வளவு காசு பேங்க் பொரோவிங்ஸ், எவ்வளவு அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லி இருக்கு. அப்ப அது ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கம்பெனி வித்தியாசம். அப்ப அந்த கம்பெனியை எப்படி அதை ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கின்றத பொறுத்து அந்த கம்பெனியோட ஸ்டெபிலிட்டி வந்து தங்கியிருக்கும். சில கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி, அவைட்ட வேற ஒன்றும் இல்லை, ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த காசுல ரன் பண்றது. சில கம்பெனிஸ்ல வந்து பேங்க் போரோவிங்ஸ் இருக்குது அப்படி, ரைட்? ஸோ வந்து இங்க ஜென்ரலா பார்த்தோம்னு சொன்னா இஷ்யூவிங் டிபெஞ்சர்ஸ் வந்து பிரச்சனை இல்லை. அந்த கம்பெனி வந்து க்ரோ பண்ணதுன்னு அர்த்தம். நார்மலா ஒரு ஃபிக்ஸ் காஸ்ட்ல ஃபைனான்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி அர்த்தம். அதாவது அவங்க போரோவிங் வந்து ஃபிக்ஸ் காஸ்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து நார்மலா லேர்ன் பண்ணிக்கல அவங்களால ஸ்டேபிளா லாங் டேர்ம் லோன்ஸ் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். நேரம் வெற்றி ஆகுது, நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆயிட்டு, சாரி 8:30 தாண்டிட்டுது. நாங்கள் இத்துடன் நிறைவுக்கு வருவோம் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். எதிர்வரும் சனிக்கிழமை, அதாவது 21ஆம் தேதி விசாகன் நேரடியாக உங்களுடன் கலந்துரையாடுவதற்காக யாழ்ப்பாணத்திற்கு வருகிறார். நீங்கள் யாழ்ப்பாண கிளைக்கு சனிக்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் விசாகனை நேரடியாக சந்தித்து கருத்தரங்கிலும் கலந்து கொண்டு உங்களுடைய முதலீட்டு திட்டங்கள், முதலீட்டு உத்திகளை வகுப்பதற்கு அவரிடம் நேரடியாக ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே எதிர்வரும் சனிக்கிழமை உங்களை நேரடியாக சந்திப்போம். யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் இருக்கிறார்கள் வரக்கூடிய ஆட்கள் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகவும் பிரயோசனமாக உங்கள் நம்பிக்கொண்டு இவ்வளவு நேரமும் மிகவும் பயனுள்ள ஒரு கருத்துரையை வழங்கிய திரு விசாகன் அவர்களுக்கு கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாகவும் அதே போல எங்களுடைய யாழ்ப்பாண கிளை சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் நான் சாட் பாக்ஸில் ஒரு லிங்க் ஒன்று அனுப்பியிருந்தேன், ஃபீட்பேக் ஃபார்மின் லிங்க். அதையும் நீங்கள் எங்களுக்கு ஃபில் பண்ணி தந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவித்து எதிர்கால கருத்தரங்குகளை நாங்கள் மெருகூட்டுவதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த இவ்வாறான கருத்தரங்கில் நீங்கள் பங்கு பெற்றுவதன் ஊடாக நீங்கள் ஒரு சிறந்த முதலீட்டாளராக வர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டும் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி விசாகன். ஓகே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.